ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு அக்ரேரியன் மார்க் யூடியூப் சேனல். நம்ம இந்த வீடியோவில் பிஏடி 101 பேத்தாலஜி கோர்ஸோடைய முக்கியமான ஒன்லைனர்ஸ் வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிக்கங்க. அடுத்தது வீடியோக்கான அப்டேட் வந்து நம்ம வாட்ஸ்அப் சேனலில் அப்டேட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, த ஃபாதர் ஆஃப் தி மாடர்ன் பிளான்ட் பேத்தாலஜி ஆர் மைக்காலஜி. சரிங்களா, மாடர்ன் பிளான்ட் பேத்தாலஜி மைக்காலஜியோட ஃபாதர் யாருன்னு கேட்குறாங்க. ஆண்டன் டி பெரி. சரிங்களா, இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோஸ் பாஸ்லேஸ்ட்டை வந்து ப்ரூவ் பண்ணியிருப்பாரு. எதை பேஸ் பண்ணியிருந்தா லேட் பிளைட் ஆஃப் பொட்டேட்டோ பேஸ் பண்ணி. சரிங்களா, இந்த லேட் பிளைட் ஆஃப் பொட்டேட்டோ வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான டிசீஸ். சரிங்களா, இது பைட்டோத்தோரா இன்ஃபெஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லி அதோட கேஷுவல் ஆர்கானிசம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஐரிஸ் ஃபெமைன் காஸ் பண்ணதுக்கு இதுதான் முக்கியமான காரணம். 1845 to 46 வந்து ஒரு ஐரிஸ்ல ஒரு யூரோப் கண்ட்ரில வந்து ஒரு கடுமையான ஒரு பஞ்சம் வந்திருக்கும். அதுக்கு என்ன காரணம், அந்த பொட்டேட்டோல இந்த டிசீஸ் வந்ததுனால தான். சரிங்களா, அதோட கேஷுவல் ஆர்கானிசம் வந்து பாத்தீங்கன்னா பைட்டோப்தரா இன்ஃபெஸ்டன்ஸ். தென் ஃபாதர் ஆஃப் பிளான்ட் பேத்தாலஜி இன் இந்தியா பாருங்க, இஜே பட்லர். சரிங்களா, இந்தியாவில் வந்து இஜே பட்லர். மாடர்ன் பிளான்ட் பேத்தாலஜினா ஆண்டன் டி பெரி. நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, ஃபாதர் ஆஃப் மைக்காலஜி. சரிங்களா, மைக்காலஜியோட ஃபாதர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இவர் தான் பாத்தீங்கன்னா ஃபவுண்டர் இல்லாட்டி ஃபாதர் ஆஃப் மைக்காலஜி. சரிங்களா, பீர் ஆண்டோனியா மிச்சலி. சரிங்களா, பீர் ஆண்டோனியா மிச்சலி தான் வந்து ஃபவுண்டர் இல்லாட்டி ஃபாதர் ஆஃப் மைக்காலஜி. சரிங்களா, அது ஃபங்கை, மோசஸ் அப்புறம் லீஷன்ஸ்லாம் வந்து ஸ்டடி பண்ணியிருப்பாரு. தென் இந்த பியூர் கல்ச்சர் டெக்னிக்கோட அதுக்கு கான்ட்ரிபியூஷன் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்கர் பிரஃபல்ட். சரிங்களா, ஆஸ்கர் பிரஃபல்ட் தான் அது. அண்ட் அதர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பியூர் கல்ச்சருக்கு வந்து கான்ட்ரிபியூட் பண்ணியிருப்பாங்க. தென் HM வார்ட் கான்ட்ரிபியூட் டு தி ஆர்டிஃபிஷியல் கல்ச்சர். சரிங்களா, ஆர்டிஃபிஷியல் கல்ச்சருக்கு வந்து அதிகமான கான்ட்ரிபியூஷன் பண்ணது பார்த்தீங்கன்னா HM வார்ட். நெக்ஸ்ட் ஒன், ஃபாதர் ஆஃப் இந்தியன் பிளான்ட் பேத்தாலஜி வந்து பார்த்தீங்கன்னா இஜே பட்லர், முன்னாடியே பார்த்தோம். சரிங்களா, ஃபாதர் ஆஃப் பிளான்ட் வைராலஜி வந்து பார்த்தீங்கன்னா WM ஸ்டான்லி. சரிங்களா, பிளான்ட் வைராலஜியோட ஃபாதர் வந்து WM ஸ்டான்லி. அதே வந்து ஃபைட்டோ பாக்டீரியாலஜியோட ஃபாதர் வந்து பார்த்தீங்கன்னா EF ஸ்மித். நெக்ஸ்ட் ஒன், who first proved the crystallization of the TMV, டொபாக்கோ மொசைக் வைரஸ் உடைய கிறிஸ்டலைசேஷனை ஃபர்ஸ்ட் ப்ரூவ் பண்ணது பார்த்தீங்கன்னா WM ஸ்டான்லி தான் ப்ரூவ் பண்ணியிருப்பாரு. சரிங்களா, இதுக்காக வந்து அவருக்கு வந்து 1946 வந்து 1946 வந்து அவருக்கு வந்து நோபல் பிரைஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த நெக்ஸ்ட் பாருங்க, கண்டேஜியம் விவிஎம் ஃப்ளூயிடம். சரிங்களா, இந்த பீஜரிங்க் அப்படிங்கிறத வந்து இந்த வைரஸ் வந்து கண்டுபிடிச்சிருப்பாரு. தென் யூனிவர்சிட்டி வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபில்டர் தி வைரஸ். சரிங்களா, யூனிவர்சிட்டி தான் இந்த வைரஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஃபில்டர் பண்ணது வந்து யூனிவர்சிட்டி. நெக்ஸ்ட் ஒன், who is considered as a father of plant virology. சரிங்களா, வைரியாலஜியோட ஃபாதர் வந்து பாத்தீங்கன்னா பீஜனிக். இவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த டிஎம்வியோட இன்ஃபெக்ஷியஸ் நேச்சரை வந்து கண்டுபிடிச்சு சொல்லியிருப்பாரு. தென் அது மட்டும் இல்லாம வைரஸ்ங்கிற டேம் கண்டுபிடிச்சு வந்து பீஜனிக் தான் கண்டுபிடிச்சிருப்பார். சரிங்களா, தென் யூனிவர்சிட்டி வந்து பாத்தீங்கன்னா டிஎம்வியோடைய அந்த இதை வந்து ஃபில்டர் பண்ணியிருப்பாரு. தென் ஸ்டான்லி பாத்தீங்கன்னா கிறிஸ்டலைஸ்டு டிஎம்வி டொபாக்கோ மொசைக் வைரஸோட கிறிஸ்டலைசேஷன் வந்து அவர் ரிப்போர்ட் பண்ணியிருப்பாரு. நெக்ஸ்ட் ஒன், ஃபாதர் ஆஃப் எபிடமாலஜி வந்து பாத்தீங்கன்னா ஜேஇ வேண்டர் பிளாங்க். சரிங்களா, எபிடமாலஜியோட ஃபாதர் வந்து ஜேஇ வேண்டர் பிளாங்க். தென் பாக்டீரியா டிஸ்கவர்ட் பை தி ஆண்டன் வான் லியோன்ஹாக். சரிங்களா, பாக்டீரியா டிஸ்கவர் பண்ணது பாத்தீங்கன்னா ஆண்டன் வான் லியோன்ஹாக். அதே பாத்தீங்கன்னா ஜீன் டு ஜீன் ஹைபோதிசிஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட், அது சொன்னது பாத்தீங்கன்னா ஃப்ளோர் அப்படிங்கிறவர் சொல்லியிருப்பார். சரிங்களா, தென் போடாக்ஸ் மிச்சர் எகென்ஸ்ட் தி டவுனி மில்டியூ ஆஃப் கிரேப்ஸ். சரிங்களா, போடாக்ஸ் மிச்சர் பாத்தீங்கன்னா கிரேப்ஸ் டவுனி மில்டியூக்காக கண்டுபிடிச்சிருப்பாங்க. அது யாருன்னு பாத்தீங்கன்னா மில்ட்ரேட் அப்படிங்கிறவர் கண்டுபிடிச்சிருப்பார். சரிங்களா, ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கப்பட்ட ஃபங்கிசைடு இதுதான். இந்த நெக்ஸ்ட் பாருங்க, ஹைரிஸ் பமைன். சரிங்களா, அது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப மாஸ் ஸ்டார்வேஷன், ரொம்ப பஞ்சம் நடந்தது. சரிங்களா, 1845ல. சரிங்களா, காஸ்ட் பை தி லேட் பிளைட் ஆஃப் பொட்டேட்டோ. அதோட சயின்டிஃபிக் நேம் பாத்தீங்கன்னா கேஷுவல் ஆர்கானிசம் பாத்தீங்கன்னா பைட்டோப்தோரா இன்ஃபெஸ்டன்ஸ். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா, பைட்டோப்தோரா இன்ஃபெஸ்டன்ஸ் லேட் பிளைட் ஆஃப் பொட்டேட்டோ காஸ் அது கூட எதுக்கான காசுன்னு பாத்தீங்கன்னா ஐரிஸ் ஃபெமைன். சரிங்களா, 1845 to 46. அதே மாதிரி இந்தியாவில் அது பாத்தீங்கன்னா பெங்கால் ஃபெமைன் ஒன்று நடந்துருக்கு. சரிங்களா, 1943ல வந்து ரைஸ்ல வந்து ப்ரௌன் ஸ்பாட் ஆஃப் ரைஸ், இந்த டிசீஸ் வந்தனால ரைஸோட ப்ரொடக்ஷன் குறைஞ்சிச்சு. அங்க வந்து ஒரு பஞ்சம் உருவாச்சு. சரிங்களா, அது பெங்கால் ஃபெமைன் சொல்லுவாங்க. ப்ரௌன் ஸ்பாட் ஆஃப் ரைஸ். அதோட கேஷுவல் ஆர்கானிசம் பாத்தீங்கன்னா ஹெல்மிந்தோஸ்போரியம் ஒரைசி. சரிங்களா, பெங்கால் ஃபெமைனுக்கு வந்து ஹெல்மிந்தோஸ்போரியம் ஒரைசி 1943 ப்ரௌன் ஸ்பாட் ஆஃப் ரைஸ். நெக்ஸ்ட் ஒன், who proposed the 5 kingdom system of classification living organism பாத்தீங்கன்னா விட்டேக்கர். சரிங்களா, அவர் தான் 5 கிங்டம் வந்து கிளாஸிஃபை பண்ணியிருப்பார். சரிங்களா, மோனிரா, புரோஸ்டிட்டா, ஃபங்கை, பிளான்டே, அப்புறம் அனிமேலியா. சரிங்களா, இது 5 கிளாசிபிகேஷன் வந்து கொடுத்திருப்பாரு. சரிங்களா, இவர் வந்து பாத்தீங்கன்னா ஃபங்கை வந்து செப்பரேட்டா வச்சிருப்பார். சரிங்களா, நெக்ஸ்ட் ஒன், which disease was responsible for the greater bengal famine. முன்னாடி பார்த்தோம் brown spot of rice தான். இது என்னது பைஃபோலரிஸ் ஒரைசா இல்லாட்டி எல்மிந்தோஸ்போரி ஒரைசா அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிளா பண்ணது ஒரு பிளான்ட் டிசீஸ் வந்து எப்படி ரொம்ப கேட்டஸ்ட்ரோபிக்கா இருக்கும், ரொம்ப கான்சிக்வன்ஸ் கிரியேட் பண்ணும், அது வந்து ஒரு டிசாஸ்டர் மாதிரி ரன் ஆகும் அப்படிங்கிறதுக்கு பெங்கால் ஃபெமைன் வந்து ஒரு எக்ஸாம்பிளா சொல்லியிருப்பாங்க.
நெக்ஸ்ட் ஒன் பாக்டீரியோபேஜ் அப்படிங்கிற வேர்டு வந்து கண்டுபிடிச்சது யாருன்னு சொல்லி கேட்குறாங்க. டி ஹெர்லே. சரிங்களா, டி ஹெர்லேன்னு இது பாக்டீரியோபேஜ் அப்படிங்கிற வேர்டு வந்து கண்டுபிடிச்சிருப்பாரு. சரிங்களா, பாக்டீரியோபேஜ் என்னன்னா வைரஸ் தட் இன்ஃபெக்ட் தி பாக்டீரியா. சரிங்களா, பாக்டீரியாவை வந்து அட்டாக் பண்ணக்கூடிய வைரஸ் பேர் தான் வந்து பாக்டீரியோபேஜ். சரிங்களா, இது பார்த்தீங்கன்னா டோட் அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்கவர்ட் வந்து அவர் தனியாக இண்டிபெண்டாக வந்து பாக்டீரியோபேஜை வந்து கண்டுபிடிச்சிருப்பாரு. தென் அது வந்து பார்த்தீங்கன்னா பாக்டீரியா வந்து பாராடசைஸ் பண்ணி அது என்னது பயாலஜிக்கல் கண்ட்ரோல் ரிசர்ச்க்கு வந்து அவர் வந்து யூஸ் பண்ணியிருப்பார். நெக்ஸ்ட் ஒன் ஃபாதர் ஆஃப் பயாலஜிக்கல் கண்ட்ரோல் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டி கேரட். நெக்ஸ்ட் ஒன் ஹூ ஃபர்ஸ்ட் ரிப்போர்ட்டட் தி வீட் கால் டிசீஸ் அசோசியேட் வித் தி நெமட்டோட். சரிங்களா, வீட் கால் டிசீஸ்க்கும் நெமட்டோடுக்கும் அசோசியேஷன் இருக்கு, நெமட்டோட்னால இது காசு ஆகுது அப்படின்னு சொல்லி முதல்ல சொன்னது யாருன்னு பார்த்தீங்கன்னா நீத்தம் தான் சொல்லியிருப்பார். நெக்ஸ்ட் ஒன் கோச் பாஸ்லர்ஸ் தியரி வந்து ஃபர்ஸ்ட் ப்ரொபோஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா ராபர்ட் கோச் வந்து ப்ரொபோஸ் பண்ணியிருப்பாரு. தென் அடுத்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து ரீ ஐசோலேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு 4th ஸ்டெப் இருக்கும். அந்த 4th ஸ்டெப் வந்து ஆட் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா டிஜே பரியல் அப்புறம் இஎஃப் ஸ்மித் அவங்க 2 பேர் சேர்ந்து அதில் 4th ஸ்டெப் வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா, மொத்தம் 4 ஸ்டெப் இருப்பாங்க. ஒன்று வந்து அசோசியேஷன், இன்னொன்று வந்து ஐசோலேஷன், இன்னொன்று வந்து இனாகுலேஷன் சொன்னது பேத்தோஜெனிசிட்டி டெஸ்ட். தென் 4th வந்து ரீ ஐசோலேஷன். இந்த 4th ஸ்டெப் தான் இந்த ஸ்மித்தும் அந்த பரியலும் சேர்த்து வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா, ரீ ஐசோலேஷன். சரிங்களா, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபண்டமெண்டல் ப்ரூஃப். எதுக்காகனா டு எஸ்டாப்ளிஷ் ஏ கேஷுவல் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஏ பேத்தோஜன் அண்ட் டிசீஸ். சரிங்களா, ஒரு பேத்தோஜனுக்கும் ஒரு டிசீஸ்க்கும் ஒரு ஃபண்டமெண்டல் ஒரு கேஷுவல் ரிலேஷன்ஷிப்பை எப்படி எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஃபண்டமெண்டல் ப்ரூஃபான இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் இருந்துச்சு. நெக்ஸ்ட் ஒன் கோச் பாஸ்பேஸ்னா என்னன்னு கேட்குறாங்க. அது ரூல்ஸ் டு ப்ரூவ் தி பேத்தோஜன் காசஸ் த டிசீஸ். சரிங்களா, பேத்தோஜனுக்கும் டிசீஸ்க்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு அப்படிங்கிறது சொல்றது தான் இது கோச் பாஸ்லேஸ். மொத்தம் 4 ஸ்டெப் இருக்கு. சரிங்களா, ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல அந்த பேத்தோஜன் வந்து கன்சிஸ்டன்ட்லி அசோசியேட்டட் வித் டிசீஸ். தென் அதை ஐசோலேட் பண்ணி நம்ம பியூர் கல்ச்சர்ல க்ரோ பண்ணுவோம். 3rd ஸ்டெப் பார்த்தீங்கன்னா அதை வந்து பண்ணுவோம், டிசீஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ண வைப்போம், ஹெல்த்தி ஹோஸ்ட்ல வந்து ரிலீஸ் பண்ணுவோம். தென் அதில் திரும்ப ரீஐசோலேட் பண்ணி இது பண்ணுவோம், நம்ம ஸ்டடி பண்ணுவோம். சரிங்களா, இதில் பார்த்தீங்கன்னா ஆப்ளிகேட் பாராசைட்ஸ், ரஸ்ட்டு, பவுடர் மில் இல்லாமல் ஆப்ளிகேட் பாராசைட்ஸ்னு சொல்லுவோம். இது பார்த்தீங்கன்னா வந்து பியூர் கல்ச்சர் வந்து க்ரோ பண்ண முடியாது. சரிங்களா, அதனால வந்து கோச் பாஸ்லேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எல்லாத்துக்கும் அது ரொம்ப அப்ளை பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது ஒரு டிராபேக்காக சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் எபிலிட்டி ஆஃப் தி பேத்தோஜன் டு காஸ் டிசீஸ் ரெஃபர்ட் அஸ் பேத்தோஜெனிசிட்டி. சரிங்களா, பேத்தோஜெனிசிட்டி அப்படின்னு என்ன அர்த்தம், ஒரு பேத்தோஜனோடைய எபிலிட்டி. சரிங்களா, அதோட டிசீஸை காஸ் பண்ண அதுக்கு எபிலிட்டி இருந்துச்சுன்னா அது என்னது பேத்தோஜெனிசிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஒன் வந்து விருலன்ஸ். சரிங்களா, விருலன்ஸ்னா அது டிகிரி ஆஃப் பேத்தோஜெனிசிட்டி. சரிங்களா, அது என்னது எவ்வளோ வந்து வீரியமாக இருக்குது. சரிங்களா, எவ்வளோ வந்து ஹார்ம்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறது அது விருலன்ஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அக்ரெசிவ்னஸ். பார்த்தீங்கன்னா ரேட் ஆஃப் இன்ஃபெக்ஷன் எவ்வளோ வந்து அஃபெக்ட் ஆகுது அப்படிங்கிறது வந்து அக்ரெசிவ்னஸ். சரிங்களா, தென் வேரியபிலிட்டி பார்த்தீங்கன்னா எபிலிட்டி டு சேஞ்ச். சரிங்களா, வேரியபிலிட்டினா எபிலிட்டி டு சேஞ்ச். தென் விருலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா குவான்டிடேட்டிவ் அண்ட் வேரிஸ் இன் தி இன்டென்சிட்டி. இந்த விருலன்ஸ் வந்து என்னது ரொம்ப குவான்டிடேட்டிவாக இருக்கும், அதோட இன்டென்சிட்டி என்னது ரொம்ப வேரியேஷன் வந்து நிறைய இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் சைனுக்கும் சிம்டம்க்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா, சைன் வந்து பார்த்தீங்கன்னா விசிபிள் பார்ட் ஆஃப் தி பேத்தோஜன் இட் செல்ஃப். சரிங்களா, அது அதனால பேத்தோஜன்ல சரிங்களா ஒரு பாக்டீரியோ பங்கை அதில் இருக்கக்கூடியது வந்து சைன். அதே சிம்டம்னு பார்த்தீங்கன்னா பிளான்ட்டோட ரியாக்ஷன். சரிங்களா, அந்த வந்து பிளான்ட் வந்து அஃபெக்ட் பண்ணும்போது பிளான்ட் என்ன மாதிரியான ரியாக்ஷன் கொடுக்குது அப்படிங்கிறது தான். சரிங்களா, சயின்ஸ் இன்க்ளூட் பாருங்க ஃபங்கல் மைசீலியம், சரிங்களா, ஸ்போர்ஸ், அதோட ஃப்ரூட்டிங் பாடிஸ் எல்லாமே இந்த சயின்ஸ்ல வரும். அதே சிம்டம்ஸ்ல பார்த்தீங்கன்னா இந்த குளோரோசிஸ், நெக்ரோசிஸ், சரிங்களா, ரூட் ராட் அதெல்லாம் என்னது அதோட சிம்டம்ஸ்ல வரும். சரிங்களா, சிண்ட்ரோம் அப்படின்னா பாத்துங்க, சிண்ட்ரோம் பாருங்க இட்ஸ் ஏ காம்ப்ளெக்ஸ் ஆஃப் சிம்டம்ஸ். சரிங்களா, நிறைய சிம்டம்ஸ் அது காம்ப்ளெக்ஸ் ஆஃப் சிம்டம் ப்ரொடியூஸ்டு த்ரூ ஏ பேத்தோஜன் ஆன் ஏ ஹோஸ்ட். சரிங்களா, நிறைய சிம்டம்ஸ் சேர்ந்து அதுதான் வந்து சிண்ட்ரோம். நெக்ஸ்ட் ஒன் ஸ்டடி ஆஃப் தி கேஷுவல் ஏஜென்ட் ஆஃப் தி டிசீஸ் கால்ட் அஸ் ஈட்டியாலஜி. சரிங்களா, ஈட்டியாலஜி என்னன்னா ஸ்டடி ஆஃப் தி கேஷுவல் ஏஜென்ட். சரிங்களா, ஒரு அந்த கேஷுவல் ஏஜென்ட் ஒரு ஃபங்கையோ பாக்டீரியோ இருந்துச்சுன்னா அதை பத்தி படிக்கிறது பார்த்தீங்கன்னா ஈட்டியாலஜி. சரிங்களா, தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வாட் இஸ் கால்ட் வென் ஒன் ஆர்கானிசம் பெனிஃபிட்ஸ் அண்ட் அனதர் இஸ் ஹார்ம்டு. சரிங்களா, ஒன்றுக்கு வந்து பெனிஃபிட் இருக்கும், இன்னொன்றுக்கு வந்து ஹார்ம்ஃபுல் இருக்கும், பிளஸ் மைனஸ் இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா பாராசிட்டிசம். சரிங்களா, இதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆர்கானிசம் வந்து பெனிஃபிட் ஆகிற ஆர்கானிசம் வந்து பாராசைட்னு சொல்லுவாங்க. அதே வந்து ஹார்ம்ஃபுல் எதுக்கு வந்து ரொம்ப நெகட்டிவான எஃபெக்ட் இருக்கோ அது வந்து ஹோஸ்ட்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஒன் கைரா டிசீஸ் இன் ரைஸ் வந்து காஸ்ட் பை தி டெஃபிஷியன்சி ஆஃப் ஜிங்க். சரிங்களா, ஜிங்க் டெஃபிஷியன்சினால வந்து அது கைரா டிசீஸ் வரும். நெக்ஸ்ட் பாருங்க பிளாசம் என்ட்ராட். டொமேட்டோல வந்து பிளாசம் என்ட்ராட் நடக்கும். அதுக்கு என்ன ரீசன் வந்து பாத்தீங்கன்னா அதோட கால்சியம் டெஃபிஷியன்சினால பிளாசம் என்ட்ராட் நடக்கும். நெக்ஸ்ட் ஒன் பாருங்க த காஸ் ஆஃப் தி ப்ரூசோன் அல்லாட்டி அக்யோச்சி டிசீஸ் ஆஃப் ரைஸ் பிகாஸ் ஆஃப் H2S. சரிங்களா, ஹைட்ரஜன் சல்ஃபைட் ஆகிறதுனால என்னது இந்த ப்ரூசோன் இல்லாட்டி அக்யோச்சி டிசீஸ் வந்து காஸ் ஆகும்.
நெக்ஸ்ட் ஒன் ஃபங்கை, பாக்டீரியா, அப்புறம் நெமட்டோட எல்லாம் பார்த்தீங்கன்னா பயோட்டிக் காசஸ் வரும். சரிங்களா? பயோட்டிக் என்னது? லிவிங் திங்ஸ். சரிங்களா? பயோட்டிக் காஸ் அதாவது டிசீஸ் காஸ் பண்ணுறதுல இருக்கக்கூடிய பயோட்டிக் காசஸ் வந்து ஃபங்கை, பாக்டீரியா, நெமட்டோட எல்லாம் வரும். அதே பார்த்தீங்கன்னா மீசோபயோட்டிக்ல வந்து பார்த்தீங்கன்னா வைரஸ் வரும். சரிங்களா? அதே வந்து ஏபயோட்டிக்ல வந்து பார்த்தீங்கன்னா நான் லிவிங் திங்ஸ். நான் லிவிங் திங்ஸான இந்த டெம்பரேச்சர், வாட்டர், ஏர் எல்லாம் இந்த ஏபயோட்டிக் காசஸ்ல வரும். Next on, the festival celebrated by the Romans to satisfy the god to protect the wheat rust. சரிங்களா? என்னது அந்த பழைய காலத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த ரோமன்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா வீட் ரஸ்ட்ல இருந்து அந்த அதோட இன்ஃபெஸ்டேஷன் வந்து கம்மியாகணும் அப்படின்றதுக்காக என்னது ஒரு ஒரு திருவிழாவே செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. அந்த சில திருவிழாவுக்கு பேர் என்னது? ரொபிகேலியா. சரிங்களா? ரொபிகேலியா அதோட அந்த திருவிழாவுக்கு பேர். ரோமன்ஸ் வந்து என்னது? எந்த ஒரு வீட்டுக்காக, எந்த டிசீஸ்க்காகனா வீட் ரஸ்ட்டுக்காக. நெக்ஸ்ட் ஒன், வாட் இஸ் தி என்டையர் பாடி ஆஃப் தி ஃபங்கஸ் இஸ் கால்ட் அஸ் தாலஸ். சரிங்களா? ஒரு ஃபங்கஸோட என்டையர் பாடி பேர் வந்து தாலஸ். சரிங்களா? இது என்னது? ஒரு அன்டிஃபரன்ஷியேட்டட், அப்புறம் ஒரு ட்ரூ ரூட்டோ, ஸ்டெம்ஸோ, லீவ்ஸோ இருக்காது. சரிங்களா? என்னது? ஒரே மாதிரி இருக்க மாதிரி இருக்கும். என்டையர் பாடி என்னது? ஒரே மாதிரி இருக்க மாதிரி இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய அதோட இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. டேப்லர் டேப்லர் ஃபிலமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஐஃபான்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஐஃபா இஸ் எ டேப்லர் ஃபிலமெண்ட். அதே மாதிரி மைசிலியம்னா இட்ஸ் எ நெட்வொர்க் ஆஃப் ஐஃபை. அந்த மாதிரி நிறைய ஐஃபைஸ் வந்து அதான் மைசிலியமா இருக்கும். தென் டென்ஸ் அக்ரிகேஷன் ஆஃப் ஐபிஐ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ளிரோசியம் ஆர் ரைசோமார்ஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்க? அதோட ரொம்ப டென்சிட்டியோட இருந்துச்சுன்னா அது என்னது? ஸ்க்ளிரோசியா இல்லாட்டி ரைசோமார்ஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹாஸ்டோரியம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்கானிசம், ஒரு ஆர்கன். அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட் அப்சர்விங் ஆர்கன் ஆஃப் தி ஃபங்கை. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? ஹாஸ்டோரியம் இஸ் அது இந்த ஹாஸ்டோரியம் மூலமா தான் அந்த ஃபங்கை வந்து ஃபுட்டை வந்து எடுத்துக்கும். நெக்ஸ்ட் ஒன், a tubular filament which is unit structure of the most fungi வந்து பாத்தீங்கன்னா ஹைஃபா. சரிங்களா? முன்னாடி பார்த்தீங்கன்னா ஹைஃபா ஒரு tubular filament இருக்கும். tubular filament இருக்கும். சரிங்களா? அதுதான் எல்லா ஃபங்கைக்கும் ஒரு மோஸ்ட் பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆகும். சரிங்க? இது என்னது? ஹைஃபேன்னு சொல்லுவாங்க. சிங்குலர்னா பேசிக் யூனிட்டா இருக்கும். தென் இது பாத்தீங்கன்னா கோயினோஸ்டிக் ஹைஃபே லைக் கிராஸ் வால்ஸ். சரிங்களா? கோயினோசைட்டிக் ஐபிஎல் வந்து பாத்தீங்கன்னா லேக் வால்ஸ், கிராஸ் வால்ஸ் வந்து இருக்காது. சரிங்களா? அதாவது செப்டா வந்து இருக்காது. சரிங்களா? இது வந்து பாத்தீங்கன்னா ஊமைசிட்ஸ், அப்புறம் ஜைகோமைசிட்ஸ்ல இதுக்கு வந்து எக்ஸாம்பிளா இருக்கும். இதே வந்து பாத்தீங்கன்னா செப்டேட் ஐஃபே வந்து பாத்தீங்கன்னா கிராஸ் வால்ஸ் இருக்கும். சரிங்களா? இது வந்து பாத்தீங்கன்னா அஸ்டோமைசிட்ஸ், அப்புறம் பெஸ்டியோமைசிட்ஸ்ல வந்து இதுக்கு வந்து எக்ஸாம்பிளா இருக்கும். நெக்ஸ்ட் ஒன், வாட் இஸ் ஏ திக் ஸ்ட்ராண்ட் ஆஃப் somatic ஐபே in which hyphae have lost their individuality. இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்க்ளிரோசியா ரைசோமார்ஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்க? அந்த ஒரு சொமாட்டிக் ஐஃபை இருக்கும். பட் அதுல அதோடைய இண்டிவிஜுவாலிட்டி வந்து இருக்காது. அது வந்து ஸ்க்ளிரோசியா இல்லாட்டி ரைசோமார்ஃப் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? ஸ்க்ளிரோசியா காம்பாக்டா இருக்கும். ரொம்ப ஹார்ட் மாஸ் ஆஃப் ஹைபே தட் சர்வ் as ரெஸ்டிங் ஸ்ட்ரக்சர். இது வந்து ஒரு ரெஸ்ட் எடுக்கிறதுக்கான ஒரு ஸ்ட்ரக்சரா வந்து இந்த ஸ்க்ளிரோசியா வந்து இருக்கும். சரிங்களா? அதே வந்து ரைசோமார்ஃப் வந்து பாத்தீங்கன்னா அது ரொம்ப திக் ரோப் மாதிரி இருக்கும். அக்ரேஷன் ஐபி ஆஃப் தே ரூட் லைக். அப்ப இது வந்து ரூட் லைக் அப்பியரன்ஸ் இருக்கும். சரிங்களா? ரைசோன் ரூட் ஃபார்ம்ல இருக்கும். சரிங்களா? ஒரு ரோப் மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸ்க்ளிரோசியா வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அட்வர்ஸ் கண்டிஷன்ல வந்து ரொம்ப லாங் பீரியடுக்கு வந்து இருக்கும். சரிங்களா? இது வந்து ரொம்ப சர்வைவ் ஆகிற மாதிரி அதுக்கான கேரக்டரிஸ்டிக்ஸ் கெப்பாசிட்டி. நெக்ஸ்ட் ஒன், நான் மோட்டைல் ஸ்பொராஞ்சியோஸ்போரஸ் கால்ட் அஸ் அப்ளனோஸ்போர். சரிங்களா? நான் மோட்டைலா இருக்கக்கூடிய ஸ்பொராஞ்சியோஸ்போர் பாத்தீங்கன்னா அப்ளனோஸ்போர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே ஜூஸ்போர் வந்து பாத்தீங்கன்னா மொட்டைலா இருக்கும். சரிங்களா? மொட்டைல் ஸ்போரா இருக்கும். சரிங்களா? அது அப்ளனோஸ்போர் வந்து பாத்தீங்கன்னா ப்ரொடியூஸ்டு பை ரைசோபஸா வந்து அதெல்லாம் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். அதே ஜூஸ்போர் வந்து பாத்தீங்கன்னா அது பைஃப்ளாஜெல்லேட்டா இருக்கும். தென் ப்ரொடியூஸ்டு பை ஊமைசிட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, பித்தியம், பைட்டோப்தரா, அல்புகோ, இதெல்லாம் ஜூஸ்போரை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். நெக்ஸ்ட் ஒன், கிளாம்ப் கனெக்ஷன் ஃபவுண்ட் இன் தி பெஸ்டியோமைக்கோட்டா. சரிங்களா? அந்த கிளாம்ப் கனெக்ஷன் வந்து பெஸ்டியோமைக்கோட்டால வந்து இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஐஃபல் பிரிட்ஜ் தட் என்ஷூர்ஸ் தி ஈக்குவல் நியூக்ளியர் டிவிஷன். சரிங்களா? ஈக்குவலா நியூக்ளியர் டிவிஷன் ஆகிறதுக்கு இந்த பெஸ்டியோ அந்த கிளாம்ப் கனெக்ஷன் வந்து யூஸ் ஆகும். சரிங்களா? இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்மால் கவுட் ஐஃபல் பிரான்ச்சஸா இருக்கும் தட் பைபாஸ் தி செப்டம் டு மெயின்டைன் தி டைகரியோட்டிக் கண்டிஷன் இன் தி பெஸ்டியோமைசிட்ஸ் டூரிங் செல் டிவிஷன். சரிங்களா? அந்த செல் டிவிஷன் அப்போ ஒரு டைகரியோட்டிக் கண்டிஷன் வந்து மெயின்டைன் பண்றதுக்காக இந்த கிளாம்ப் கனெக்ஷன்ஸ் வந்து யூஸ் ஆகும். சரிங்களா? பாத்தீங்கன்னா இது வந்து மஷ்ரூம் பங்கையில வந்து பிரசன்ட் ஆயிருக்கும். இதுதான் பெஸ்டியோமைசிட்ஸோடைய ஒரு டயக்னோஸ்டிக் கேரக்டர், ஒரு முக்கியமான ஒரு ஐடென்டிஃபை பண்றதுக்கான ஒரு கேரக்டர் தான் இந்த கிளாம்ப் கனெக்ஷன் வந்து இருக்கும் பெஸ்டியோமைக்கோட்டால. நெக்ஸ்ட் ஒன், வாட் இஸ் ஜைகோஸ்போர். சரிங்களா? ஜைகோஸ்போர் என்னன்னு கேட்கறேன். இட்ஸ் ஏ திக் வால்ட் செக்ஷுவல் ரெஸ்டிங் ஸ்போர். சரிங்களா? ஒரு திக் வால் இருக்கக்கூடிய ஒரு செக்ஷுவல் ரெஸ்டிங் ஸ்போர் தான் ஜைகோஸ்போர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பாத்தீங்கன்னா ஃபியூஷன் ஆஃப் டூ கேமிட்டேஞ்சியா, 2 கேமிட்டேஞ்சியா வந்து ஃபியூஸ் ஆகுறதுனால அந்த ஜைகோமைக்கோட்டால வந்து இது வந்து ப்ரொடியூஸ் ஆகும். சரிங்களா? இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு செக்ஷுவல் போரா இருக்கும், ஃபார்ம்டு பை கேமிட்டேஞ்சியல் காப்புலேஷன்.
இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிப்ளாய்டு ரெஸ்டிங் ஸ்போர் சரிங்களா. ஒரு திக் வால்க்குள்ள ஒரு டிப்ளாய்டு ரெஸ்டிங் ஸ்போரா இருக்கும். இந்த ஜூஸ்போர் வந்து பார்த்தீங்கன்னா ரைசோபஸ், மியூகார், ஃபிலோபஸ் இதெல்லாம் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். பார்த்தீங்கன்னா அது ரொம்ப ஃபேவரபிள் கண்டிஷனா வரும்போது என்னது இது வந்து ஜெர்மினேட் ஆயிக்கும். நெக்ஸ்ட் ஒன் an endogamous sexual spore usually with 8 நம்பர் பார்த்தீங்கன்னா வந்து அஸ்கோஸ்போர் சரிங்களா. 8 நம்பர்ல இருக்கக்கூடிய ஒரு எண்டோகமஸ் செக்ஷுவல் ஸ்போர் வந்து பார்த்தீங்கன்னா அஸ்கோஸ்போர். அதே வந்து 4 நம்பர்ல பார்த்தீங்கன்னா பெஸ்டியோஸ்போர் சரிங்களா. 4 வந்து பெஸ்டியோஸ்போர், 8 வந்து அஸ்கோஸ்போர் சரிங்களா. பார்த்தீங்கன்னா செக்ஷுவல் ஸ்போர்ஸ் அஸ்கோமைசிட்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாக் லைக் ஆக்சஸ் வந்து ஃபார்ம் ஆயிருக்கும். ரொம்ப 8 இதில் இருக்கும். இது வந்து தே ஆர் எண்டோஜெனஸ்லி ப்ரொடியூஸ்டு. இது பார்த்தீங்கன்னா பெஸ்டியோஸ்போர்ஸ் பாருங்கன்னா எக்ஸோஜெனஸ் சரிங்களா. அஸ்கோஸ்போர் பார்த்தீங்கன்னா எண்டோஜெனஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்டியோஸ்போர் பார்த்தீங்கன்னா எக்ஸோஜெனஸாக ப்ரொடியூஸ் ஆயிருக்கும். அண்ட் பெஸ்டியத்தில் இது வந்து மொத்தம் 4 நம்பர்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் saucer shaped asexual protein body with setae is அசர்வல்ஸ் சரிங்களா. அசர்வல்ஸ் தான் என்னது சாசர் ஷேப்ல இருக்கும் சரிங்களா. அது வந்து ஏசெக்சுவல் புரோட்டீன் பாடியா இருக்கு. இது வந்து அசர்வல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா சப் எபிடெர்மலா இருக்கும் சரிங்களா. சாசர் ஷேப்ல இருக்கும், ஏசெக்சுவல் புரோட்டீன் பாடியா இருக்கு. இதுல வந்து ஒரு ஸ்டிப்பான ஹேர்ஸ் இருக்கும் சரிங்களா. இது என்னது கொனிடியா வந்து இதுல வந்து இருக்கும் சரிங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா குளோட்ரோட்ரைக்கம் அப்புறம் மெலங்கோனைல்ஸ் வந்து இது வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் சரிங்களா. இது பார்த்தீங்கன்னா ஸ்போரோடைகோக்கம் வந்து பார்த்தீங்கன்னா கொஷன் ஷேப்ல இருக்கும் சரிங்களா. ஸ்போரோடோசியம் பார்த்தீங்கன்னா கொஷன் ஷேப்ல இருக்கும். அதே வந்து சென்மேட்டா வந்து பார்த்தீங்கன்னா காம்பாக்டட் கோனிடியோஸ்போர்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் an asexual halo flask shaped fruiting body lined inside with the conidiospore வந்து பார்த்தீங்கன்னா ஃபைஸ்னீடியம் சரிங்களா. ஃபைஸ்னீடியம் வந்து பார்த்தீங்கன்னா என்னது ஒரு ஃபிளாஸ்க் ஷேப்ல இருக்கும் சரிங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏசெக்சுவல் புரோட்டீன் பாடி வித் ஓப்பனிங் இருக்கும். அந்த ஓப்பனிங் வந்து பார்த்தீங்கன்னா ஓஸ்டியோல் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபோமா, மைக்ரோஃபோமினா சரிங்களா, பொட்ரியோ டிஃபோலியா இதெல்லாம் வந்து இது வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். நெக்ஸ்ட் ஒன் கிளிஸ்டோதீசியம் அப்படின்னா என்னன்னு சொல்லி கேட்டிருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி க்ளோஸ்டு ஏசெக்சுவல் புரோட்டீன் பாடி சரிங்களா. இது வந்து கம்ப்ளீட்டாக க்ளோஸ் ஆயிருக்கும் பாடி ஆஃப் தி அஸ்கோமைசிட்ஸ் சரிங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா எரிசிபி சரிங்களா. ஃபவுல்ட்ரிமில் வந்து எரிசிபியே தான் இது வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் சரிங்களா. இஸ் ஏசி ஆர் இர்ரெகுலரா வந்து அரேஞ்ச் ஆகக்கூடிய ஏசிஸ் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா பெரித்தீசியம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிளாஸ்க் ஷேப்ல இருக்கும் சரிங்களா. இதே வந்து அப்போதீசியம் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஒரு கப் இல்லாட்டி டிஸ்க் ஷேப்ல இருக்கும். இதே பார்த்தீங்கன்னா சூடோதீசியம் வந்து பார்த்தீங்கன்னா அது அசோஸ்கார்ப் ஆஃப் தி லோக்லோஸ்மைசிட்ஸ். நெக்ஸ்ட் ஒன் வாட் இஸ் அன் ஓப்பன் அஸ்கோகார்ப் கால்ட் அஸ் அப்போதீசியம் சரிங்களா. ஓப்பனாக இருக்கக்கூடிய அசோஸ்கார்ப் வந்து பார்த்தீங்கன்னா அப்போதீசியம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்னது கப் இல்லாட்டி டிஸ்க் ஷேப்ல இருக்கும் சரிங்களா. இது பார்த்தீங்கன்னா என்னது அஸ்கோமைசிட்ஸ், டேப்ரிமா, மொனிலிமா சரிங்களா, ஸ்க்ளிரோஷியா இதெல்லாம் வந்து அதெல்லாம் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். இது வந்து கம்ப்ளீட்டாக க்ளோஸாக இருந்தால் இது வந்து கிளிஸ்டோதீசியம் சொல்லுவாங்க. அதே வந்து பைடோனிகேட்னு பார்த்தீங்கன்னா அது சூடோதீசியம் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஒன் வாட் ஆர் தி எடிபிள் கில் ஃபங்கை ஆர் கால்டு பார்த்தீங்கன்னா மஷ்ரூம்ஸ். எடிபிள் கில் ஃபங்கை வந்து பார்த்தீங்கன்னா மஷ்ரூம்னு சொல்லுவோம். அதே வந்து பாய்சனஸ் கில் ஃபங்கை வந்து பார்த்தீங்கன்னா டோட் ஸ்டூல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா. ரெண்டுமே வந்து பெஸ்டியோ மைக்கோட்டாவோட இதில் தான் வந்து பிளாங் ஆயிருக்கும். எடிபிள் மஷ்ரூம் பாருங்க அகாரிகஸ் பைஸ்போரஸ் பார்த்தீங்கன்னா பட்டன் மஷ்ரூம் சரிங்களா. அகாரிகஸ் பைஸ்போரஸ், அப்புறம் வந்து ஆயிஸ்டர் மஷ்ரூம் பிளிரோட்டஸ் ஸ்பீசிஸ். அதே பார்த்தீங்கன்னா ஷிடேக் பார்த்தீங்கன்னா என்னது லென்டஸ் எண்டோபஸ். நெக்ஸ்ட் ஒன் ஃபங்கி ஆர் விச் டைப் ஆஃப் ஆர்கானிசம். இது வந்து பார்த்தீங்கன்னா யூகேரியாட்டிக் சரிங்களா. இது ஃபங்கி வந்து என்னது ஒரு யூகேரியாட்டிக் ஆர்கானிசம். மெம்பரின் வந்து பார்த்தீங்கன்னா நியூக்ளியஸ் அண்ட் ஆர்கனல்ஸ் வந்து இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஹெட்ரோடோபிக்ஸாக இருக்கும். நியூட்ரியன் பை தி அப்சார்ப்ஷன் மூலமாக வந்து நியூட்ரியன் வந்து அப்சார்ப் பண்ணிக்கும். இதில் பார்த்தீங்கன்னா குளோரோஃபில் வந்து இருக்காது. அதனால் என்னது வந்து ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ண முடியாது. அதுக்கு தேவையான ஃபுட்டை வந்து இன்னொரு ஆர்கானிசத்தில் வந்து அதை வந்து எடுத்துக்கும். இதோட செல்வால் வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து கைட்டின் இருக்கும் சரிங்களா. ஊமைசிட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஊமைசிட்ஸில் மட்டும் செல்லுலோஸ் இருக்கும் சரிங்களா. கைட்டின் செல்வால் பார்த்தீங்கன்னா கைட்டின் இருக்கும். ஒரு ஊமைசிட்ஸில் மட்டும் என்னது அதுக்கு மட்டும் செல்லுலோஸ் இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். ஃபங்கையோட செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இருக்கக்கூடிய 3 ஸ்டெப்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கேன். ஒன்று வந்து பிளாஸ்மோகேமி. இதில் பார்த்தீங்கன்னா ஃபியூஷன் வந்து நடக்கும். ஃபியூஷன் ஆஃப் சைட்டோபிளாசம். அடுத்து வந்து கேரியோகேமி, ஃபியூஷன் ஆஃப் தி நியூக்ளி நியூக்ளியில் ஃபியூஷன் நடக்கும். நெக்ஸ்ட் வந்து மியாசிஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா செல் டிவிஷன் நடக்கும். செல் டிவிஷன் நடக்கும்போது ஆப்ளைட் ஸ்போர்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். நெக்ஸ்ட் பாருங்க ஏசெக்சுவல் ஸ்போர்ஸ் ப்ரொடியூஸ்ட் பை ஃபங்கை வந்து பார்த்தீங்கன்னா கொனிடியா சரிங்களா. ஃபங்கையோடைய ஏசெக்சுவல் போர் வந்து பார்த்தீங்கன்னா கொனிடியா. நெக்ஸ்ட் ஒன் வாட் இஸ் தி கரெக்ட் சீக்வன்ஸ் ஆஃப் தி ஈவெண்ட்ஸ் ஆஃப் ஃபங்கல் பேத்தோஜன் சரிங்களா. ஃபங்கல் பேத்தோஜன் வந்து இந்த டிசீஸ் காஸ் ஆகிறதுக்கு என்ன மாதிரியான ஸ்டெப்ஸ்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து கான்டாக்ட், அடுத்து ஜெர்மினேஷன்,
பெனிட்ரேஷன், அப்ரசோரியல் ஃபார்மேஷன், இன்வேஷன், காலனைசேஷன், அப்புறம் ரீப்ரொடக்ஷன். மொத்தம் 7 ஸ்டெப்ஸ் இருக்கு. சரிங்களா? ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ரீ பெனிட்ரேஷன் ஸ்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா காண்டாக்ட் அண்ட் ஜெர்மினேஷன் வரும். பெனிட்ரேஷன் ஸ்பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்ரசோரியம், அப்புறம் இன்ஃபெக்ஷன் பெக் வந்து பார்த்தீங்கன்னா பெனிட்ரேஷன் வரும். தென் அடுத்து வந்து போஸ்ட் பெனிட்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா காலனைசேஷன், அப்புறம் ஸ்போருலேஷன் ரெண்டும் வரும். நெக்ஸ்ட் ஒன், த ஆர்கன் ஃபார் தி அட்டாச்மெண்ட் ப்ரொடியூஸ்டு பை தி ஃபங்கை வந்து பார்த்தீங்கன்னா அப்ரசோரியம். சரிங்களா? அப்ரசோரியம் தான் என்னது, அந்த ஃபங்கை வந்து மற்ற ஆர்கனிசம் வந்து பிடிச்சி ஒரு அட்டாச்மெண்ட்டுக்கு வந்து யூஸ் ஆகும். பாருங்க, இது பார்த்தீங்கன்னா ஃபிளாட் அண்ட் திக் வால்டு ஐஃபல் ஸ்ட்ரக்சராக இருக்கும். சரிங்களா? ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து அட்டாச் ஆயிருக்கும் ஹோஸ்ட் கூட. இது அதோட பெனிட்ரேஷனுக்கு, சரிங்களா, அந்த இன்ஃபெக்ஷன் லைக் மூலியமா பெனிட்ரேட் பண்ணுறது மூலியமா அதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ இது பார்த்தீங்கன்னா இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்டோரியா இருக்கும். ஆஸ்டோரியா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹோஸ்ட்ல வந்து நியூட்ரியன்ட் அப்சர்வ் பண்ணுறதுக்காக யூஸ் ஆகும். ஸ்க்ளிரோஷியா வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு ரெஸ்டிங் ஸ்ட்ரக்சராக இருக்கும். ரைசோமாஸ் பார்த்தீங்கன்னா வந்து திக் ஹைப்பல் ஸ்ட்ராண்ட்ஸாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒன், ஆஸ்டோரியம்னா என்னன்னு கேட்டிருக்கேன். இட்ஸ் a button like absorption structure produced by the obligate parasites inside the host cells to draw the nutrients. ஆஸ்டோரியம் என்னது, அந்த ஃபங்கைல இருக்கக்கூடிய ஒரு ஆர்கானிசம் தான். அதுக்கு தேவையான நியூட்ரியன்ட்டை எடுத்துக்கிறதுக்காக அதுக்கிட்டானது குளோரோஃபில் இருக்காது. அதனால என்னது, அது வந்து அதுக்கான தேவையான ஃபுட்டை வந்து சிந்தசிஸ் பண்ண முடியாது. அதனால ஹோஸ்ட்ல இருந்து எடுக்கிறதுக்காக இந்த ஆஸ்டோரியம் அப்படிங்கிற ஆர்கன் வந்து யூஸ் ஆகும். சரிங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலைஸ்டு ஐஃபல் பிரான்ச்சஸாக இருக்கும். சரிங்களா? ஹோஸ்டல்ல இருந்து பெனிட்ரேட் ஆகி அதுல இருந்து நியூட்ரியன்ஸ் வந்து எடுக்கும் வித்தவுட் கில்லிங் திஸ். அந்த செல்ஸ் வந்து கில் பண்ணாம இது வந்து நியூட்ரியன்ஸ் வந்து எடுத்துக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா ரஸ்ட் ஃபங்கை. சரிங்களா? இந்த ஃபக்சினியா, அப்புறம் பவுடரி மில்லியூ, எர்சிபி, அப்புறம் அல்புகோ, அதெல்லாம் வந்து இது வந்து பிரசன்ட் ஆயிருக்கும். சரிங்களா? இது பாத்தீங்கன்னா இந்த ஆஸ்ட்ரியா ஃபார்மேஷன் வந்து பாத்தீங்கன்னா இந்த கீ ஃபியூச்சர் ஆஃப் தி பயோட்ராப்ஸ் உடைய ஒரு முக்கியமான ஃபியூச்சரே என்னது, இந்த ஆஸ்டோரியா தான். நெக்ஸ்ட் ஒன், மூவ்மெண்ட் ஆஃப் ஜூஸ்போரிக் பேத்தோஜன் டுவர்ட்ஸ் ரூட் எக்ஸுடேட்ஸ் இஸ் கால்ட் அஸ் கீமோடாக்சிஸ். சரிங்களா? அந்த ஜூஸ்போரிக் பேத்தோஜன் பார்த்தீங்கன்னா ரூட் எக்ஸுடேட்ஸ் நோக்கி போறதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா கீமோடாக்சிஸ். இது பார்த்தீங்கன்னா டைரக்ஷனல் மூவ்மெண்ட் இன் ரெஸ்பான்ஸ் டு தி கெமிக்கல் கிரேடியன்ட்ஸ். சரிங்களா? அந்த ஜூஸ்போரா பித்தியம் வந்து பார்த்தீங்கன்னா பித்தியம், அப்புறம் பைத்தோப்தோரா, இதான் பார்த்தீங்கன்னா ரூட்டு நோக்கி வந்து மூவ் ஆகும். சரிங்களா? இது பார்த்தீங்கன்னா கீமோடாக்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்பான்ஸ் டு தி கெமிக்கல்ஸ். சரிங்களா? கெமிக்கலால ரெஸ்பான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கீமோடாக்சிஸ். அதே கீமோசிஸ்னா ரெஸ்பான்ஸ் டு தி ஆஸ்மாட்டிக் கான்சன்ட்ரேஷன். அதே கீமோகைன்ஸ்னா பார்த்தீங்கன்னா கெமிக்கல் சிக்னலிங் மாலிகூல்ஸ். சரிங்களா? கெமிக்கல் சிக்னலிங் மாலிகூல்ஸ்னா கீமோகைனசிஸ். கீமோசோசிஸ்னா வந்து ஆஸ்மோசிக். இது பார்த்தீங்கன்னா கீமோடாக்சிஸ்னா வந்து ரெஸ்பான்ஸ் டு தி கெமிக்கல்ஸ். நெக்ஸ்ட் ஒன், ஹைப்பர்ட்ராபி ரெஃபர்ஸ் டு தி என்லார்ஜ்மெண்ட் ஆஃப் தி செல். சரிங்களா? ஹைப்பர்ட்ராபி அப்படின்னா அந்த செல் வந்து என்லார்ஜ் ஆகுது, பெருசாகிறது. சரிங்களா? அப்நார்மல் சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். சரிங்களா? அதே வந்து ஹைப்பர்பிளாசியா அப்படின்னா வந்து அப்நார்மல் இன்க்ரீஸ் இன் தி செல் நம்பர். சரிங்களா? ஹைப்பர்பிளாசியானா செல் நம்பர், ஹைப்பர்ட்ராபினா செல்லோட சைஸ். சரிங்களா? ரெண்டுமே அந்த பிளான்ட் டிசீஸோட சிம்டம் தான். சரிங்களா? ஹைப்பர்ட்ராபிக் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா கால்ஸ், வாட், ஸ்காப்ஸ் எல்லாம் சொல்லலாம். ஹைப்பர்பிளாஸ்டிக் பாத்தீங்கன்னா கிளப் ரூட், கிரவுன் கால் எல்லாம் சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், changes in the cell membrane permeability are due to loss of the electrolytes. சரிங்களா? செல் மெம்பரேன்ல இருக்கக்கூடிய லாஸ் எதனால வரும்னா இந்த எலக்ட்ரோலைட்ஸ் லாஸ் ஆகிறதுனால நடக்கும். சரிங்களா? இது பார்த்தீங்கன்னா பேத்தோஜன்ஸ் வந்து செல் மெம்பரேனை வந்து டிஸ்டர்ப் பண்ணும். இது வந்து வில்ட்டிங் வந்து செல் டெத் ஆகிறதுக்கு வந்து ஒரு காசாக இருக்கும். சரிங்களா? இது பார்த்தீங்கன்னா டாக்ஸின்ஸ், இந்த டாக்ஸின்ஸ் இந்த மாதிரியான டிஸ்டர்ப்ஷன்ஸ் எல்லாமே ப்ரொடியூஸ் பண்ணும். நெக்ஸ்ட் ஒன், வாட் இஸ் தி ரெஸ்பிரேஷன் ரேட் இன் தி இன்ஃபெக்டட் பிளான்ட்ஸ் கம்பேர்ட் டு தி நார்மல் பிளான்ட்ஸ். சரிங்களா? இன்ஃபெக்ட் ஆன பிளான்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்பிரேஷன் ரேட் வந்து அதிகமாக இருக்கும். சரிங்களா? அது ஏன்னா பார்த்தீங்கன்னா இன்க்ரீசஸ் இந்த அஃபெக்டட் பிளான்ட் எதுக்காகனா வந்து அந்த பிளான்ட் என்ன பண்ணிடும், டிஃபென்ஸ் மெக்கானிசத்தை வந்து ஆக்டிவேட் பண்ண, அதனால வந்து அதோட ரெஸ்பிரேஷன் வந்து அதிகமாக இருக்கும். அதே மாதிரி மெட்டபாலிக் ஆக்டிவிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கும். சரிங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது டிசீஸ் பிளான்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா எனர்ஜி ஃபார் ரெஸ்பிரேஷன் இஸ் அப்டைன்ட் ஃப்ரம் தி கிளைகாலிக் பாத்வே. சரிங்களா? இது அனோரபிக் கண்டிஷன்ல கிளைகாலிக் பாத்வே மூலியமா அது வந்து நடக்கும். அதே இப்போ நார்மல் பிளான்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஏரோபிக் ஆக்சிடேட்டிவ் பாஸ்பரிலேஷன் மூலமா நடக்கும். சரிங்களா? டிசீஸ்டு பிளான்ட்ல வந்து அதுக்கு தேவையான எனர்ஜி வந்து பார்த்தீங்கன்னா கிளைகாலிக் பாத்வே மூலமா எடுத்துக்கும். அதே நார்மல் பிளான்ட் பார்த்தீங்கன்னா ஏரோபிக் ஆக்சிடேட்டிவ் பாஸ்பரிலேஷன் மூலமா இருக்கும். சரிங்களா? இந்த கிளைகாலிக் பாத்வே வந்து பார்த்தீங்கன்னா அனோரோபிக் கண்டிஷன்ல நடக்கும். Next one, the period between the infection and the expression of symptoms are referred as incubation period. சரிங்களா? அந்த இன்ஃபெக்ஷன் ஆரம்பிச்சதுக்கும் அதோட சிம்டம் வந்து எக்ஸ்பிரஸ் ஆகக்கூடிய அந்த கேப் தான் வந்து இன்குபேஷன் பீரியட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா the amount of inoculum responsible for successful infection of the plant வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிசீஸ் வந்து பார்த்தீங்கன்னா inoculum potential. சரிங்களா? எவ்வளோ வந்து இன்ஃபெக்ஷன், எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் inoculum தேவைப்படுங்கிறது அந்த inoculum potential. நெக்ஸ்ட் ஒன், வாட் இஸ் தி
பேத்தோடாக்சின் சரிங்களா. பேத்தோடாக்சின் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் ப்ரொடியூஸ்டு பை பேத்தோஜென்ஸ் தட் ஆர் டாக்ஸிக் டு தி ஹோஸ்ட் பிளான்ஸ் சரிங்களா. நம்ம ஃபங்கலோ பாக்டீரியா வந்து ஹோஸ்ட்ல போனோடனே அங்கே அது என்னது ஒரு கெமிக்கலை ப்ரொடியூஸ் பண்ண அதான் என்னது பேத்தோடாக்சின்ஸ் சரிங்களா. பேத்தோடாக்சின் அந்த டாக்ஸின் ப்ரொடியூஸ்டு பை தி பேத்தோஜென்ஸ். அதே ஃபைட்டோடாக்சின்ஸ்னா சப்ஸ்டன்ஸ் டாக்ஸிக் டு தி பிளான்ஸ் இன்க்ளூடிங் என்னது அந்த நான் மைக்ரோபியல் ஆர்ஜன் இருக்கக்கூடியது எல்லாமே இதில் வரும். இதே பார்த்தீங்கன்னா விவோ டாக்சின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டாக்சின்ஸ் ப்ரொடியூஸ்டு வித்தின் தி ஹோஸ்ட் சரிங்களா. ஹோஸ்ட்டுக்குள்ள நடந்தால் அது வந்து விவோ டாக்சின்ஸ். அதே பைட்டோடாக்சின்ஸ்னா எந்த சப்ஸ்டன்ஸ்னாலும் என்னது பிளான்ட்டுக்கு வந்து டாக்ஸிக்காக தான் அது வந்து பைட்டோடாக்சின். அதே பேத்தோடாக்சின்னா அந்த பேத்தோஜன் அந்த ஆர்கானிசம் ப்ரொடியூஸ் பண்ணுறது வந்து பேத்தோடாக்சின். நெக்ஸ்ட் ஒன் ஹோஸ்ட் செலக்டிவ் டாக்ஸின் எது அப்படின்னு சொல்லி அதோட எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க. விக்டோட்டோரின் வந்து பார்த்தீங்கன்னா என்னது ஹோஸ்ட் செலக்டிவ் டாக்ஸினா இருக்கும் சரிங்களா. இதுவும் பார்த்தீங்கன்னா ஹெல்மெந்தோஸ்போரியம் விசிட்டோரியா ஒன்லி என்னது ஒரு விக்டோரியா ஓட்ஸ்ல வந்து இது வந்து அஃபெக்ட் பண்ணும். அதான் என்னது விக்டோரியா ஓட்டுங்கிற ஒரு ஸ்பீசிஸ் இருக்கு, ஒரு வெரைட்டி இருக்கு, அந்த வெரைட்டி மட்டும் அஃபெக்ட் பண்ணும் சரிங்களா. அது மாதிரி என்னது ஒரு ஹோஸ்ட் செலக்டிவ் டாக்ஸினா இருக்கும் சரிங்களா. இது பார்த்தீங்கன்னா சசெப்டிபிள் வெரைட்டிஸ் மட்டும் தான் இது வந்து இது பண்ணும். அதே பார்த்தீங்கன்னா அதர் ஹோஸ்ட் ஸ்பெசிபிக் டாக்ஸின் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பிஎம் டாக்ஸின் சரிங்களா. அடுத்து வந்து டி டாக்ஸின் இதெல்லாம் என்னது அதர் வந்து ஹோஸ்ட் ஸ்பெசிபிக் அதாவது என்னது அந்த ஒரு பர்டிகுலர் வெரைட்டி இல்லாட்டி ஒரு பர்டிகுலர் ஸ்பீசிஸ் மட்டும் அஃபெக்ட் பண்ணும் சரிங்களா. இது பார்த்தீங்கன்னா டென்டாக்சின் வந்து பார்த்தீங்கன்னா என்னது நான் ஹோஸ்ட் ஸ்பெசிபிக் சரிங்களா. விக்டாக்சின் விக்டோரின் வந்து பார்த்தீங்கன்னா ஹோஸ்ட் ஸ்பெசிபிக்காக இருக்கும். டென்டாக்சின் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஹோஸ்ட் ஸ்பெசிபிக் எல்லாத்தையும் அஃபெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா. இது பார்த்தீங்கன்னா பேசோலிடாக்சின் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நான் ஹோஸ்ட் ஸ்பெசிபிக் டாக்சின் ஆஃப் தி சூடோமோனாஸ் சிங்கேனே பேத்தோவார் பேசோலிகோலா சரிங்களா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டாப்டாக்சினோடைய அசோசியேட்டட் ஆகி கூட பேத்தோஜன் எதுன்னு கேட்குறாங்க. சூடோமோனாஸ் ஸ்ரிஞ்சே பேத்தோவார் டபாசி சரிங்களா. இது பார்த்தீங்கன்னா வைல்ட் ஃபயர் டிசீஸ் ஆஃப் டொபாக்கோ சரிங்களா. வைல்ட் ஃபயர் டிசீஸ் ஆஃப் டொபாக்கோ வந்து காஸ் பண்ணுறதானது இந்த சூடோமோனாஸ் ஸ்ரிஞ்சே பேத்தோவார் டொபாசி சரிங்களா. இது பார்த்தீங்கன்னா அது டாப்டாக்சின்ங்கிறத வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் சரிங்களா. இது பார்த்தீங்கன்னா இந்த டாப்டாக்சின் ப்ரொடியூஸ் பண்ணணும்னு அது வந்து குளுட்டமின் சிந்தசிஸ் வந்து தடுத்துரும். இது வந்து பார்த்தீங்கன்னா நான் ஹோஸ்ட் ஸ்பெசிபிக் டாக்ஸின் சரிங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா ஹேலோபிளைட்டா பீன் சரிங்களா. இது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பியூரிஃபைட் டாக்ஸின் வந்து பார்த்தீங்கன்னா அது டாப்டாக்சின் தான். இட்ஸ் an எக்ஸாம்பிள் ஆஃப் ஃபர்ஸ்ட் பியூரிஃபைட் டாக்ஸின். நெக்ஸ்ட் ஒன் an எக்ஸாம்பிள் ஆஃப் a tissue macerating enzyme. tissue macerating enzyme வந்து பார்த்தீங்கன்னா பெக்டினேஸ் சரிங்களா. இது பார்த்தீங்கன்னா என்ன பண்ணும் பாலி கெலக்ட்ரோனேஸ் அப்புறம் பிஎம்இ பெக்டின் மித்தைல் ஈஸ்டேஸ் அதெல்லாம் என்ன பண்ணும் அந்த பெக்டினை வந்து பிரேக் டவுன் பண்ணி அதில் கூட அந்த லீஃப்ல கூட அந்த லேமினாவை வந்து என்ன பண்ணும் அப்படியே வந்து செல்லை வந்து செப்பரேட் பண்ணிடும் சரிங்களா. பார்த்தீங்கன்னா கியூட்டினேஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கியூட்டிகளை பிரேக் பண்ணும். செல்லுலேஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த செல்வாலை வந்து டீக்ரேட் பண்ணும். இந்த லிப்பேஸ் அண்டு லிக்னேஸ் வந்து பார்த்தீங்கன்னா செல்வாலோடைய காம்பனண்ட்டை வந்து டீக்ரேட் பண்ணும். நெக்ஸ்ட் ஒன் வாட் என்சைம் டஸ் தி ஸ்க்ளிரோட்டியம் ப்ரொடியூஸ் சரிங்களா. ஸ்க்ளிரோட்டியம் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய என்சைம் எதுன்னு கேட்குறாங்க. பாலி கெலக்ட்ரோனேஸ் அப்புறம் கியூட்டினேஸ் சரிங்களா. இது ரெண்டு தான் அதை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஸ்க்ளிரோஷனை வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு ஆக்சாலிக் ஆசிடை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். அது பார்த்தீங்கன்னா பிஹெச் வந்து என்னது குறைச்சி அது மூலியமா என்னது ஒரு பெக்டாலிக் என்சைம்ஸை வந்து ஆக்டிவேட் பண்ணி ஒரு சாஃப்ட்வேர்ட்டை வந்து கிரியேட் பண்ணும் சரிங்களா. இது பார்த்தீங்கன்னா செல்லுலோஸ் லிப்பேஸையும் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். இது வந்து பார்த்தீங்கன்னா அமிலோ ஓரின் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் டாக்ஸின் ப்ரொடியூஸ்டு பை தி எர்வினியா அமிலோ ஓரா சரிங்களா. அந்த ஃபயர் பிளேட் பேத்தோஜன் அப்படின்னு சொல்லுவாங்க. எர்வினியா அமிலோ ஓரா பார்த்தீங்கன்னா அமிலோ ஓரின் அப்படிங்கிற ஒரு பேத்தோஜன் இது வந்து டாக்ஸின் வந்து கிரியேட் பண்ணும். அதே பார்த்தீங்கன்னா பிஎம்இ பெக்டின் மெத்தில் ஈஸ்டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடியூஸ்டு பை தி எர்வினியா ஸ்பீசிஸ் வந்து பிஎம்இ வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். நெக்ஸ்ட் ஒன் ஒயிட் ராட் ஆஃப் ஃபங்கை ஆர் ஆனியன் ப்ரொடியூசஸ் விச் என்சைம். ஒயிட் ராட் ஆஃப் ஃபங்கை இல்லாட்டி ஒயிட் ராட் ஆஃப் ஆனியன் வந்து எந்த என்சைம் ப்ரொடியூஸ் பண்ணு கேட்குறாங்க. இது வந்து செல்லுலோஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா டிகிரேட் தி செல்லுலோஸ் இன் தி பிளான்ட் செல் வால்ஸ். இது பார்த்தீங்கன்னா லிக்னினேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்சோ ப்ரொடியூஸ்டு பை தி இது என்னது லிக்னினேஸும் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். செல்லுலோஸ் பிளஸ் லிக்னினேஸ் ரெண்டையும் ப்ரொடியூஸ் பண்ணும். ப்ரௌன் ராட் ஃபங்கை பிரைமர்லி ப்ரொடியூஸ் தி செல்லுலேஸ் பட் நாட் லிக்னிசேஸ் சரிங்களா. அந்த ப்ரௌன் ராட் ஃபங்கை வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அதிகமாக வந்து செல்லுலோஸா வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் சரிங்களா. லிக்னேஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணாது. அதே வந்து ஒயிட் ராட் ஃபங்கை வந்து பார்த்தீங்கன்னா செல்லுலோஸ் லிக்னின் ரெண்டுமே என்னது டிகிரேட் பண்ணும் சரிங்களா. ப்ரௌன் ராட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று செல்லுலோஸ் மட்டும்தான். ஒயிட் ராட் வந்து ஃபங்கை பண்ணாது செல்லுலோஸ் அண்ட் லிக்னின் ரெண்டுமே வந்து டிகிரேட் பண்ணும். நெக்ஸ்ட் ஒன் cellulose enzymes produced by pathogens attack the cell wall and degrade it into செல்லோபயோசிஸ் சரிங்களா. செல்லோஸ் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய என்சைம் என்ன பண்ணும் அதை வந்து டிகிரேட் பண்ணி என்ன பண்ணும் செல்லோபயோஸா மாத்திரும் சரிங்களா. அதை பார்த்தீங்கன்னா செல்லுலோஸ் அப்புறம் செல்லோபயோஸ் எகைன் அது என்ன அது வந்து குளுக்கோஸா மாறிடும் சரிங்களா. இது என்னது கியூட்டினேஸ் டிகிரேட்ஸ் என்னது கியூட்டின் ஆஃப் தி கியூட்டிகல் சரிங்களா. அந்த கியூட்டிகளோட கியூட்டினை வந்து அதை டிகிரேட் பண்ணிடும்.
பேத்தோஜன் அது பெனிட்ரேட் ஆகி அதோட ஹோஸ்ட் செல்ல வந்து டிஸ்ட்ரக்ட் பண்றதுக்கு வந்து இது வந்து யூஸ் ஆகும். இது லிக்னோலிக் என்சைம் டிகிரேட் தி லிக்னின். லிக்னின் டிகிரேட் பண்ணது பார்த்தீங்கன்னா லிக்னோலிக் என்சைம்ஸ். அதே பெக்டோலிக் என்சைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது சாப்ரா டிசீஸ்ல வந்து ரொம்ப இந்த பெக்டோலிக் என்சைம்ஸ் வந்து ரொம்ப முக்கியமான ரோல் ப்ளே பண்ணும். நெக்ஸ்ட் ஒன், வாட் ஆர் தி மோட்ஸ் ஆஃப் சர்வைவல் ஆஃப் தி பிளான்ட் பேத்தோஜன்ஸ்? சரிங்களா, அங்கே எங்களை எப்படிலாம் வந்து பிளான்ட் பேத்தோஜன் சர்வைவ் ஆகும்னு கேட்குறாங்க. ஒன்று வந்து இன்ஃபெக்டட் பிளான்ட் டெப்ரிஸ், இன்ஃபெக்டட் பிளான்ட் பார்ட்ல, இல்லாட்டி சாயில்ஸ், இல்லாட்டி ரெஸ்டிங் ஸ்போர்ஸ், அதாவது ஸ்க்ளிரோஷியா, கிளமோடோஸ்போஸ் இதில் இருக்கும், இல்லாட்டி சீட்ஸ், இல்லாட்டி அல்டர்னேட் வீட்ஸ், அல்டர்னேட் ஓட்ஸ் ஹோஸ்டில், சரிங்களா, இல்லாட்டி ஆஸ் ஏ சாப்ரோபைட்ஸாக இருக்கும். சரிங்களா, சாப்ரோபைட்ஸ் நடத்தும் ஃபுட்டை மட்டும் எடுத்துக்கிட்டு அது ஒரு ஒட்டுண்ணி மாதிரி இருக்கும். இதோட மோட் ஆஃப் ஸ்ப்ரெட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று விண்டு, மோஸ்ட்டாக வந்து என்னது விண்டில் தான் வந்து ஸ்ப்ரெட் ஆகும், இல்லாட்டி வாட்டர் ரெயின் ஸ்பிளாசஸ், இன்செக்ட்ஸில், சரிங்களா, சாயில், சீட்ஸு, வெஜிடேட்டிவ் ப்ராபகேஷன், இல்லாட்டி மேன் இம்ப்ளிமெண்ட்ஸில் நடக்கும். சரிங்களா, இன்செக்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இது என்னது, இது இன்செக்ட் வந்து ஒரு வெக்டர்ஸாக ஆகும். இது மூலமாக நிறைய வைரல் டிசீஸும் வந்து ஸ்ப்ரெட் ஆகும். நெக்ஸ்ட் ஒன், த டிசீஸ் சைக்கிள் ஈவெண்ட்ஸ் இன் தி கரெக்ட் ஆர்டர். அதோட கரெக்ட் ஆர்டர் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து இன்ஃபெக்ஷன், அடுத்து இன்குபேஷன், அடுத்து இன்வேஷன், அடுத்து காலனைசேஷன். மொத்தம் அது 4 ஸ்டேஜில் நடக்கும். சரிங்களா, இங்கே பாருங்க, இன்குபேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இனாகுலேஷன், கான்டாக்ட், அடுத்து வந்து இன்ஃபெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா பெனிட்ரேஷன், அடுத்து இன்குபேஷன் பீரியட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த விசிபிள் சிம்டம்ஸ் இருக்காது. சரிங்களா, பெனிட்ரேஷன் டு அந்த சிம்டம் வரதுக்கான அந்த பீரியட் தான் வந்து இன்குபேஷன் பீரியட். நெக்ஸ்ட் வந்து இன்வேஷன், காலனைசேஷன், ரீப்ரொடக்ஷன், அப்புறம் டிசெமினேஷன். இதான் அது கரெக்டான ஒரு டிசீஸோட ஆர்டர். சரிங்க, அது பார்த்தீங்கன்னா அந்த லேட்டன்ட் பீரியட் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா டைம் பிட்வீன் தி இனாகுலேஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் ஸ்போருலேஷன். சரிங்களா, இனாகுலேட் ஆனதுக்கும் ஃபர்ஸ்ட் போர்லேட் ஆகிறதுக்கான அந்த டைம் கேப் தான் என்னது லேட்டன்ட் பீரியட் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஒன், வாட் இஸ் தி இனாகுலம் பொட்டன்ஷியல்? சரிங்களா, இனாகுலம் பொட்டன்ஷியல் அந்த அமௌண்ட் ஆஃப் இனாகுலம் ரெஸ்பான்சிபிள் ஃபார் தி இன்ஃபெக்ஷன். சரிங்களா, எவ்வளோ அமௌண்ட் இருந்தால் அது என்னது அது வந்து இன்ஃபெக்ஷன் வந்து கிரியேட் பண்ணும் அப்படிங்கிறத வந்து இனாகுலம் பொட்டன்ஷியல். சரிங்களா, அது பார்த்தீங்கன்னா ஒரு அந்த பேத்தோஜனோட எவ்வளோ க்ரோத்துக்கு எவ்வளோ எனர்ஜி இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து இது வந்து டிசைட் ஆகும். இது பார்த்தீங்கன்னா குவான்டிட்டி அண்ட் குவாலிட்டியோட இனாக்குலத்தை பொறுத்து இருக்கும். சரிங்களா, இதில் பார்த்தீங்கன்னா பிரைமரி இனாக்குலம் வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் விண்டர்ஸ் அண்ட் இனிஷியேட் தி ஃபர்ஸ்ட் இன்ஃபெக்ஷன். ஃபர்ஸ்ட் வரது வந்து பிரைமரி இனாக்குலம். சரிங்களா, செகண்டரி இனாக்குலம் வந்து பார்த்தீங்கன்னா டூரிங் தி க்ரோயிங் சீசன். சரிங்களா, அது என்னது திரும்ப க்ரோ ஆகிட்டு இருக்கும்போது அது எஸ்டாப்ளிஷ் ஆனதுக்கப்புறம் அதுலேருந்து என்ன திரும்ப எஸ்டாப்ளிஷ் ஆகும், அது வந்து செகண்டரி இனாக்குலம். நெக்ஸ்ட் ஒன், வைரஸ் டிசீஸ் இன் கிராப்ஸ் கேன் பி கண்ட்ரோல்டு பை தி வைரஸ் டிசீஸ் வந்து பார்த்தீங்கன்னா இம்யூனைசேஷன் மூலமாக பண்ணலாம், குவாரண்டைன் பண்ணலாம், அப்புறம் இல்லாட்டி அதை வந்து ரிமூவ் பண்ணுறது மூலிமா நம்ம வந்து மேனேஜ் பண்ணிக்கலாம். சரிங்களா, அது மோஸ்ட்டாக வந்து என்னது டிசீஸ் ப்ரீ பிளான்டிங் மெட்டீரியல் வந்து யூஸ் பண்ணோம், வெக்டார் கண்ட்ரோல் பண்ணோம். சரிங்களா, வைரல் டிசீஸ் எல்லாமே மோஸ்ட்டாக வந்து இன்செக்ட்ஸ் வந்து வெக்டாராக இருக்கும். சரிங்களா, அந்த மாதிரியான இன்செக்ட்ஸ் வெக்டார்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணும். அந்த ஏபிட்ஸ், த்ரிப்ஸ், ஒயிட் ஃப்ளை அந்த மாதிரி இருக்கும். தென் ரோகிங் பண்ணணும். சரிங்களா, அப்புறம் குவாரண்டைன் மெஷர்ஸ் வந்து நம்ம இது பண்ணணும். குவாரண்டைன்னா ஒன்றும் இல்லை, அது வந்து ஒரு தனிமைப்படுத்தி வைக்கிறது. சரிங்களா, குவாரண்டைனுங்கிறது அதை வந்து தனிமைப்படுத்தி வைக்கிறது. அதை வந்து என்னது வேற எது பிளேஸுக்கு கொண்டு போகாமல், சரிங்களா, அது மட்டும் எனக்கு தனியாக வந்து இருக்கிறது மூலியம் அதோடைய ஸ்ப்ரெட்டை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். இல்லாட்டி மெரிஸ்டம் டிப் கல்ச்சர் வந்து ஃபாலோ பண்ணலாம். சரிங்களா, இல்லாட்டி கீமோதெரப்பி. சரிங்களா, இது என்னது அந்த கெமிக்கல் மூலமாக என்னது அதோடைய வைரஸ் வந்து என்னது கில் பண்ணுறது. நெக்ஸ்ட் ஒன், வாட் ஆர் தி பெனரோகாமிக் பாராசைட்ஸ்? சரிங்களா, பெனரோகாமிக் பாராசைட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா, இது வந்து ஹையர் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ் தட் பாராசைடைஸ் தி அதர் பிளான்ட்ஸ். சரிங்களா, ஒரு பிளான்ட் இருக்கும், அதில் இது வந்து ஒரு பாராசைட்ஸாக போய் இருக்கும், அதில் வந்து ஃபுட்டை எடுத்துக்கும். சரிங்களா, அதான் அது பெனரோகாமிக் பாராசைட்ஸ். இதில் மொத்தம் 4 டைப்ஸ் இருக்கு. ஒன்று வந்து டோட்டல் ஸ்டெம் பாராசைட்ஸ். சரிங்களா, டாடர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்குட்டா. இன்னொன்று பார்த்தீங்கன்னா பார்ஷியல் ஸ்டெம் பாராசைட். இது வந்து பார்த்தீங்கன்னா லொராந்தஸ். சரிங்களா, மிஸ்லியோட்டோல் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து என்னது மேங்கோ. சரிங்களா, நீம் அதில் வந்து இது இருக்கும். சரிங்களா, ஒரபேஞ்சி வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் ரூட் பாராசைட்ஸ், ப்ரூம்ஸ் ரேப் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்க, இது வந்து பார்த்தீங்கன்னா டொபாக்கோவில் இருக்கும். சரிங்களா, தென் ஸ்ட்ரைகா வந்து பார்த்தீங்கன்னா பார்ஷியல் ரூட் பாராசைட்ஸ். இது வந்து சுகர் கேனில் இருக்கும். இந்த கஸ்குட்டா வந்து ஆனியனில் இருக்கும். நெக்ஸ்ட் ஒன், த கிங்டம் டஸ் பிளாஸ்மோடிபோரா பிரேசிக்காவோட கிங்டம் எதுன்னு கேட்டிருக்காங்க. கிங்டம் புரோட்டோசோவா. சரிங்களா, மைசிடோசாவா வந்து பிளாங்கா இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ளிகேட் எண்டோ பாராசைட்டாக இருக்கும். சரிங்களா, இது பார்த்தீங்கன்னா கிளப் ரூட் ஆஃப் கேபேஜ் அப்படின்னு சொல்லலாம். ஃபிங்கர் அண்ட் டோ டிசீஸ், அப்புறம் கேபேஜ், காலிஃப்ளவர் எல்லாம் குருசிபரஸ் வெஜிடபிள்ஸில் இது வந்து காஸ் பண்ணும். இதோட தாலஸ் கால்ட் அஸ் தி பிளாஸ்மோடி. இதோட தாலஸ் வந்து பிளாஸ்மோடியம் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஒன், கிளப் ரூட் டிசீஸ் இஸ் மோர் சிவியர் இன் தி விச் டைப் ஆஃப் சாயில்? ஆசிட் சாயில். சரிங்களா, சாயில் பிஹெச் வந்து 7 கீழே இருந்துச்சுன்னா ஆசிட் சாயில் வந்து இந்த கிளப் ரூட் ஆஃப் கேபேஜ் வந்து அதிகமாக இருக்கும். சரிங்களா, இது பார்த்தீங்கன்னா வந்து லைமிங் அப்ளை பண்ணுறது மூலிமா அதை நம்ம கால்சியம் அப்ளை பண்ணுறது மூலிமா அதோட பிஹெச் இன்க்ரீஸ் பண்ணி அதை வந்து நம்ம மேனேஜ் பண்ணலாம். இல்லாட்டி
ரெசிஸ்டன்ட் வெரைட்டிஸ் இல்லாட்டி கிராப் ரொட்டேஷன் சரிங்களா, இந்த சாயில் ட்ரென்ச்சிங் வித் ஃபங்கிசைட் மூலமா அதை வந்து கிளப் ரூட் ஆஃப் கேபேஜை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து இந்த தாலஸ் ஆஃப் தி பிளாஸ்மோடிபோரா பிரேசிகா வந்து பார்த்தீங்கன்னா இது பிளாஸ்மோடி அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. இது பார்த்தீங்கன்னா ஒரு மல்டி நியூக்ளியேட் ஒரு நேக்டு புரோட்டோபிளாஸ்டிக் மாஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது என்னது ஹோஸ்ட் செல்ல வந்து இருக்கும். இது பார்த்தீங்கன்னா இது புரோட்டோசோவா குரூப்போடைய ஒரு கேரக்டரிஸ்டிக் ஃபியூச்சரே தான். இதை வச்சு என்னது அதை வந்து ஐடென்டிஃபை பண்ணுவாங்க சரிங்களா. பிரைமரி பிளாஸ்மோடி வந்து பார்த்தீங்கன்னா ஜூஸ்போரேஜியா, இது வந்து பிரைமரி ஜூஸ்போர்ஸா வந்து ஒர்க் ஆகும். தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா செகண்டரி பிளாஸ்மோடியம் பார்த்தீங்கன்னா ரெஸ்டிங் ஸ்போர்ஸா இருக்கும் சரிங்களா. ஜெர்மினேட் டு ஃபார்ம் தி செகண்டரி ஜூஸ்போர். இதுல இருந்து இது வந்து ஜெர்மினேட் ஆகும் சரிங்களா. பிரைமரி பார்த்தீங்கன்னா ஜூஸ்போரேஜியா. Next one, which organism have the anisocone type of zoospore? சரிங்களா. anisocone type of zoospore வந்து எதுல இருக்குன்னு கேட்டிருக்காங்க. இது என்னது பிளாஸ்மோடிஃபோரா சரிங்களா. பிளாஸ்மோடிஃபோரா இது அப்படின்னு இருக்கும் அன்ஈக்குவல் ஆன்டீரியர் பிளஜெல்லா இருக்கும் சரிங்களா. அந்த பிளஜெல்லா என்னது ரொம்ப அன்ஈக்குவலா இருக்கும் சரிங்களா. இட்ஸ் டூ அன்ஈக்குவல் பிளஜெல்லா அட் தி ஆன்டீரியர் எண்ட்ல இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு பைஃபிளஜிலேட் அனிசோகோன் ஜூஸ்போர்ஸா இருக்கும். நெக்ஸ்ட் ஒன், வாட் ஆர் தி சிம்டம்ஸ் ஆஃப் கிளப் ரூட் ஆஃப் கேபேஜ் சரிங்களா. அதோட சிம்டம் என்னன்னு கேட்டிருக்காங்க. இது வந்து ஒரு கால் லைக் ஸ்வெல்லிங் சரிங்களா. கால் மாதிரி என்னது ஒரு கட்டி மாதிரி கொஞ்சம் வீங்கி இருக்க மாதிரி இருக்கும். தென் கிளப்ஸ் ஆன் ரூட்ஸ், ஸ்டண்டட் க்ரோத் வந்து கம்மியா இருக்கு. அப்புறம் வில்ட்டிங் இருக்கும், எல்லோவிங் ஆஃப் லீவ்ஸ் இருக்கும் சரிங்களா. இது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெண்டில் ஷேப்ட் இல்லாட்டி இர்ரெகுலர் கால் லைக் ஸ்வெல்லிங் வந்து அந்த ரூட்ஸ்ல வந்து இருக்கும் சரிங்களா. காஸ்ட் பை தி ஹைப்பர்ட்ரோபி தென் ஹைப்பர் பிளாஷியா ரெண்டுமே அது வந்து கிளாஸ் இது பண்ணியிருக்கோம். எபோ கிரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிரவுண்டு கீழே வந்து அந்த ரூட்ல இருக்கும். மேலே வந்து பார்த்தீங்கன்னா குளோரோசிஸ், வில்ட்டிங் அப்புறம் ஸ்டண்டட் க்ரோத் வந்து இருக்கும் சரிங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆசிட் சைடில் வெட் கண்டிஷன் டெம்பரேச்சர் வந்து கம்மியாக இருந்தால் வரும். இதோட கேஷுவல் ஆர்கானிசம் வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்மோடிபோரா பிரேசிகா சரிங்களா. இதோட ரெஸ்டிங் ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா கால்ட் அஸ் சிஸ்ட். நெக்ஸ்ட் ஒன், வாட் இஸ் தி செல் வால் காம்போசிஷன் ஆஃப் தி ஊமைசிட்ஸ்? குரோமஸ்டிட்டாவோட செல்வால் காம்போசிஷன் என்னன்னு கேட்குறாங்க. செல்லுலோஸ். ஓமைசிட்ஸ் பார்த்தீங்கன்னா செல்வால் பார்த்தீங்கன்னா என்னது செல்லுலோஸ் அண்டு பீட்டா 13 குளுக்கான்ஸ் கனெக்ட் பண்ணியிருக்கு. இது என்னது ஒரு கீ டிஃபரன்ஸ் ஃப்ரம் தி ட்ரூ ஃபங்கை விச் ஆஃப் தி கைட்டின் சரிங்களா. கைட்டின் இருக்க ஃபங்கில் இருந்து இதை வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணுறதுக்கு இந்த செல்லுலோஸாக வந்து என்னது இந்த பீட்டா 13 குளுக்கான்ஸ் தான் வந்து ஒரு டிஃபரன்ஷியேட் பண்ணக்கூடிய ஒரு கேரக்டராக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா அந்த ஃபங்கிசைட் டார்கெட்டிங் அந்த கைட்டின் சிந்தசைஸ் பண்ணக்கூடிய மற்ற ஃபங்கிசைட் எல்லாமே என்னது இதுக்கு வந்து யூஸ் ஆகாது. இந்த ஓமைசிட்ஸ்க்கு வந்து யூஸ் ஆகாது. ஏன்னா இது என்னது இது வந்து இந்த செல்வால் வந்து பார்த்தீங்கன்னா அது பீட்டா 13 குளுக்கான்ஸ் இருக்குன்னா இதுக்கு தனியாக வந்து ஸ்பெசிஃபிக்காக ஒரு ஃபங்கிசைட் வந்து நம்ம வந்து ரெக்கமெண்ட் பண்ணோம் சரிங்களா. இது பார்த்தீங்கன்னா இந்த செல்லுலோஸ் செல்வால் அப்புறம் ஓமைசிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அது ஸ்பெசிஃபிக் ஃபங்கிசைட், அதாவது மெட்டலாக்செல், மேங்கோசெப் அப்புறம் ரிடோமில் அப்படிங்கிற ஸ்பெசிஃபிக்கான இருக்கக்கூடிய ஃபங்கிசைட் மூலமாக இதை வந்து நம்ம ரெக்டிஃபை பண்ண முடியும். ரெகுலர் ஃபங்கிசைட் இதுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ண. நெக்ஸ்ட் ஒன், பைட்டோப்தோரா பிலாங்ஸ் டு விச் ஃபேமிலி சரிங்களா. ஃபேமிலி கேட்குறாங்க. பித்தேசியே, தென் ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா பெர்னோஸ்போரேல்ஸ் சரிங்களா. இது வந்து என்னது கிங்டம் குரோமஸ்டிடாவோட கிங்டம்ல இருக்கும். இதோட ஜீனஸ் நேம் வந்து பார்த்தீங்கன்னா அது பிளான்ட் டெஸ்ட்ராயர் அப்படின்னு சொல்லி அர்த்தம் இதோட மீனிங் சரிங்களா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா பைட்டோப்தோரா இருக்கு, அதோட ஃபேமிலி வந்து பித்தேசி. இது வந்து பித்தியம், இதோட ஃபேமிலி பார்த்தீங்கன்னா பித்தேசி சரிங்களா. இது ரெண்டுமே என்னது ஊமைசிட்ஸாக தான் இருக்கும் சரிங்களா. ரெண்டுமே ஊமைசிட்ஸ் தான். இதில் பார்த்தீங்கன்னா மொட்டைல் ஜூஸ்பர் வந்து பார்த்தீங்கன்னா பைஃப்ளஜெல்ட்டாக இருக்கும். இதே ஸ்பொராஞ்சியோஸ்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்டிட்டர்மினேட், பித்தியத்தில் வந்து என்னது இன்டிட்டர்மினேட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒன், பித்தியம் பைட்டோப்தோரா சரிங்களா. பித்தியம் பைட்டோப்தோராக்கும் ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் கேட்குறாங்க. ஒன்று பித்தியம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பொராஞ்சியா ஸ்பெரிக்கல்ராக இருக்கும், ஃபிலமெண்டாஸாக இருக்கும், ஜூஸ்போர்ஸில் ரிலீஸ்ட் இன் தி வெசிக்கிள்ஸாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது வந்து மோர் சாப்ரோபைட்டிக்காக இருக்கும் சரிங்களா. எங்கே இருக்கு மோர் சாப்ரோபைட்டிக்காக இருக்கும். டேம்பிங் கேப்பை வந்து டேம்பிங் கேப் டிசீஸ் வந்து இது வந்து கிரியேட் பண்ணும். இதே பைட்டோப்தரா வந்து பார்த்தீங்கன்னா லெமன் ஷேப்பில் இருக்கும் சரிங்களா. லெமன் ஷேப் ஸ்பொராஞ்சியாஸ் இருக்கும். அதை வந்து செமி பெர்மனெண்ட் ஆஸ்ட்ரேலியா வச்சிருக்கும். இது வந்து ஒரு ஆப்ளிகேட் பாராசைட்டிக் டெண்டன்சி இருக்கும். அதே மாதிரி டைரக்ட் ஜெர்மினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா அது ஹை டெம்பரேச்சர் தான் நடக்கும் சரிங்களா. ஹை டெம்பரேச்சர் தான் வந்து டைரக்ட் ஜெர்மினேஷன் வந்து நடக்கும். நெக்ஸ்ட் வந்து ஆம்பிகனஸ் ஆந்த்ரிடியம் வந்து பார்த்தீங்கன்னா கேரக்டரிஸ்டிக்ஸ் பைட்டோப்தரோட கேரக்டரிஸ்டிக் வந்து பார்த்தீங்கன்னா அது ஆம்பிகனஸ் ஆந்த்ரிடியம் சரிங்களா. அதே வந்து இப்போ பித்தியத்தோட பார்த்தீங்கன்னா பாராகைனோஸ் சரிங்களா. இதோட ரெண்டோட செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஓகாமி சரிங்களா. நெக்ஸ்ட் ஒன், மோட் ஆஃப் ஸ்ப்ரெட் ஆஃப் டேம்பிங் ஆப் பேத்தோஜன். டேம்பிங் ஆப்போடைய மோட் ஆஃப் ஸ்ப்ரெட் வந்து கேட்குறாங்க. பித்தியமோடைய இது வந்து பார்த்தீங்கன்னா சாயில் தான். பிரைமரி வந்து என்னது சாயில் வழியாக தான் அது வந்து ஸ்ப்ரெட் ஆகும் சரிங்களா. ஒரு ப்ரீ எமர்ஜென்ஸ் அப்புறம் போஸ்ட் எமர்ஜென்சி டேம்பிங் ஆப்பில் நர்சரியில் வரும் சரிங்களா. இது வந்து சாயிலில் வந்து அதிகமாக வந்து ஸ்ப்ரெட் ஆகும். ஆல்சோ என்னது வாட்டர்,
இன்ஃபெக்டட் பிளான்ட்ஸ் மூலியமா அது வந்து இதாகும் சரிங்களா. ஸ்டெரிலைசேஷன் பண்றது மூலியமா இதை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஒன் ஆம்பிகைனஸ் ஆந்த்ரிடியம் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. இது என்ன பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி என்சர்க்கிள்ஸ் ஆர் ரேப்ஸ் அரௌண்ட் தி ஸ்டாக் ஆஃப் தி ஊகோனியம் பிஃபோர் ஃபெர்டிலைசேஷன் சரிங்களா. அந்த ஊகோனியத்தில் ஃபெர்டிலைசேஷன் முன்னாடி வந்து கம்ப்ளீட்டா வந்து ரேப் பண்ணிரும் சரிங்களா. இது பார்த்தீங்கன்னா பைட்டோப்தோரா இன்ஃபெஸ்டன்ஸோட முக்கியமான ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் சரிங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா அட்டாச்சஸ் டு தி சைட் ஆஃப் தி ஊகோனியம் சரிங்களா. இது பார்த்தீங்கன்னா அது பித்தியம் பைட்டோப்தோரா ஸ்பீசிஸ்ல வந்து இது வந்து இருக்கும். இது பார்த்தீங்கன்னா இது டெக்ஸானமிக்கலி பித்தியம் இன்ஃபெஸ்டன்ஸ் அப்புறம் பைட்டோப்தோரா ரெண்டையும் என்னது டிஸ்டிங்கிஷ் பண்றதுக்கு இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து இந்த ஆம்பிபிகையஸ் ஆந்த்ரியம் வந்து யூஸ் ஆகும். நெக்ஸ்ட் ஒன் வாட் டிசீஸ் இஸ் காஸ்ட் பை தி பைட்டோப்தோரா இன்ஃபெஸ்டன்ஸ் சரிங்களா. லேட் பிளைட் ஆஃப் பொட்டேட்டோ இது என்னது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சரிங்களா. லேட் பிளைட் ஆஃப் பொட்டேட்டோ பைட்டோப்தோரா இன்ஃபெஸ்டன்ஸ் இது என்னது டார்க் வாட்டர் சோக் லீஷன்ஸ் இருக்கும் ஆன் தி லீவ்ஸ்ல இருக்கும் வித் ஒயிட் காட்டனி மைசிலியம் ஆன் தி லோவர் சர்ஃபேஸ்ல என்னது ஒரு ஒயிட் காட்டனி ஒரு மைசிலியம் சர்ஃபேஸ் வந்து இருக்கும் சரிங்களா. பைட்டோப்தோரா இன்ஃபெஸ்டன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஐரிஸ் ஃபெமின் வந்து கிரியேட் பண்ணியிருக்கும். இதோட கண்டிஷன் அது ரொம்ப 10 to 15 டிகிரி செல்சியஸ்ல ஹியூமிடிட்டி வந்து அதிகமாக தான் இது வந்து அந்த டிசீஸ் வந்து வரும். நெக்ஸ்ட் ஒன் right angle branching of the sporangiospores and its subdivision is recorded in the plasmaspora சரிங்களா. ரைட் angled branching sporangiospore வந்து என்னது பிளாஸ்மாஸ்போராவில் இருக்கும். அதே வந்து பெரோனோஸ்போரா வந்து பார்த்தீங்கன்னா டைகாட்டமஸ் பிரான்ச்சிங் இருக்கும் சரிங்களா. அதே ஸ்க்ளீரோஸ்போரா வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பொராஞ்சியோஸ்போர்ஸ் ஆர் ரொம்ப ஸ்டவுட்டாக இருக்கும். பிரான்ச் அட் தி இர்ரெகுலர் இன்டர்வல்ஸ் வந்து பிரான்ச் ஆகிருக்கும் சரிங்களா. இதானது ஒரு இந்த ஸ்பொராஞ்சியோஸ்போர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டயக்னோஸ்டிக் பேட்டர்ன் இதை வச்சு தான் அதை வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும் சரிங்களா. ஃபார் தி டவுனி மில்டியூ genera. Next one, green ear is a symptom of which downy mildew சரிங்களா. இது வந்து பாத்தீங்கன்னா அது பாஜ்ரா டவுனி மில்டியூ சரிங்களா. கம்பு பியல் மில்லட்ல வரும். இது பாத்தீங்கன்னா அது காஸ்ட் பை தி ஸ்க்ளிரோஸ்போரா கிராமினிகோலா இதோட கேஷுவல் ஆர்கானிசம் சரிங்களா. இது பாத்தீங்கன்னா அந்த ஃப்ளோரல் பார்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு லீஃப் லைக் கிரீன் ஸ்ட்ரக்சர் அதாவது பில்லாடி மாதிரி வந்து கிரியேட் ஆயிரும் சரிங்களா. இதான் வந்து என்னது கிரீன் இயர்ஸ் ஆஃப் கம்புன்னு சொல்லலாம் சரிங்களா. இதே பாத்தீங்கன்னா மெய்ஸ் டவுனி மில்டியூ பாத்தீங்கன்னா பெர்னோஸ்க்ளிரோஸ்போரா சொர்கி. அதே சொர்க்கம் டவுனி மில்டியூ அது பெர்னோஸ்க்ளிரோஸ்போரா சொர்கி அதோட கேஷுவல் ஆர்கானிசம். நெக்ஸ்ட் ஒன் ஒயிட் ரஸ்ட் டிசீஸ் இன் குருசிபஸ் காஸ்ட் பை தி அல்புகோ கேண்டிடா சரிங்களா. ஒயிட் ரஸ்ட் இன் தி குருசிபஸ் வந்து அல்புகோ கேண்டிடா. இது வந்து பாத்தீங்கன்னா ஒயிட் ரஸ்ட் இல்லாட்டி ஒயிட் பிளிஸ்டர் ரஸ்ட் ஆஃப் குருசிபஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது பாத்தீங்கன்னா ஒரு ஒயிட் பஸ்டியூல்ஸ் ஒரு சோரி வித் தி கொனிடைன் செயின்ஸ் அந்த சோரி வந்து என்னது ஒரு செயின் மாதிரி வந்து ஃபார்ம் ஆயிருக்கும். லீவ்ஸ்ல வந்து அஃபியர் ஆகும் சரிங்களா. இதோட செக்ஷுவல் ஸ்போர்ஸ் பாத்தீங்கன்னா வந்து oospores. இது asexual spores பாத்தீங்கன்னா கொனிடியா produced by the chains. Next one, chains of sporangia are produced by the which pathogen பாத்தீங்கன்னா albugo சரிங்களா. அந்த சைல்ஸ் ஆஃப் அந்த chains of sporangia வந்து பாத்தீங்கன்னா albugo தான் ப்ரொடியூஸ் பண்ணும். albugo candida produces the sporangio இல்லாட்டி கொனிடியா in the chains சைனா வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். இது வந்து பாத்தீங்கன்னா பேசிபெட்டல் chains வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். இதே பாத்தீங்கன்னா எபிடெர்மிஸ் ரப்சர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பவுடர் மில்டியூ மாஸ் வந்து ரிலீஸ் ஆகும். அதே பாத்தீங்கன்னா பெர்னோஸ்போரால வந்து பாத்தீங்கன்னா பிரான்ச்டு ஸ்பொராஞ்சியோஸ்போர்ஸா இருக்கும். அதே பிளாஸ்மாஸ்போரால வந்து பாத்தீங்கன்னா ரைட் ஆங்கிள்டு பிரான்ச்டு ஸ்பொராஞ்சியோஸ்போர்ஸா இருக்கும் சரிங்களா. அதே அல்புகானா என்னது கிளப் ஷேப்டு ஸ்பொராஞ்சியோஸ்போர்ஸ் இருக்கும். செயின் ஆஃப் ஸ்பொராஞ்சியாஸ் இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் செக்ஷுவல் ஸ்போர்ஸ் ஆஃப் அல்புகோ இஸ் கால்ட் அஸ் ஓஸ்போர்ஸ் சரிங்களா. அது முன்னாடியே பார்த்தோம் அல்புகோட செக்ஷுவல் ஸ்போர் பாத்தீங்கன்னா ஓஸ்போர் சரிங்களா. இது எப்படி இருக்கும் திக் வால்டு ப்ரௌன் செக்ஷுவல் ரெஸ்டிங் ஸ்போரா இருக்கும். ஊமைசிட்ஸ் ஃபார்ம்டு பை தி ஊகமி மூலமா ஃபார்ம் ஆயிருக்கும். அல்புகோல் வந்து பாத்தீங்கன்னா ஓஸ்போர்ஸ் ரொம்ப ஒரு கேரக்டரிஸ்டிக் ஸ்கல்ப்சர்டு வால்ஸ் இருக்கும் சரிங்களா. ரெட்டிகுலேட் எக்ஸின் மாதிரி என்னது ஒரு ஸ்கல்ப்சர்டு வால் இருக்கும். ஓஸ்போர்ஸ் ஆஃப் தி அல்புகா ஆஃப் தி டிஸ்டிங்டிவ் ஸ்கல்ப்சர்டு எக்ஸின் டயக்னோஸ்டிக் இது என்னது அதோட டயக்னோஸ்டிக் கேரக்டரிஸ்டிக் சரிங்களா. தே ஜெர்மினேட் டு ஃபார்ம் தி ஜூஸ்போர் சரிங்களா. அது ஜெர்மினேட் ஆகிறது மூலமா என்னது ஓஸ்போர்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். Next one, gelatinous substance present between the two sporangia in the albugo is termed as the isthmus சரிங்களா. ரெண்டு ஸ்பொராஞ்சியாவுக்குள்ள நடுவில் இருக்கக்கூடிய ஒரு ஜெலாட்டினஸ் சஸ்பென்ஸோட பேர் பாத்தீங்கன்னா isthmus சரிங்களா. இது பாத்தீங்கன்னா the gelatinous pad or disc between the adjacent sporangias in the albugo chains is called as isthmus. இது என்னது ஒரு ஃபிங்கர் அண்ட் டோ அப்பியரன்ஸ்ல வந்து என்னது இது வந்து இருக்கும் சரிங்களா. இது வந்து ஒரு டயக்னோஸ்டிக் கேரக்டர் அதாவது ஐடென்டிஃபை பண்றதுக்கு ஒரு டயக்னோஸ்டிக் கேரக்டரிஸ்டிக்காகவும் இது வந்து இருக்கும். வாட் டிசீஸ் ஆஃப் பொட்டேட்டோ காஸ்ட் பை தி ஜீனஸ் வந்து சின்சிட்ரியம் சரிங்களா. சின்சிட்ரியம் அதோட சின்சிட்ரியம் எண்டோபயோட்டிகம். இது பாத்தீங்கன்னா ரொம்ப லார்ஜ் இர்ரெகுலர் ஒரு காலிஃபிளவர் லைக் கால்ஸ் வந்து டியூபர்ஸ்ல வந்து இருக்கும். இதோட எண்டமிக் ஏரியா வந்து பாத்தீங்கன்னா ஷிம்லா சரிங்களா. ஷிம்லா வந்து ரொம்ப வந்து ஸ்பெசிபிக்கா அந்த டிசீஸ் இருக்கும் சரிங்களா. இதோட ஃபைலம் வந்து பாத்தீங்கன்னா
கைட்டிடோமைகோட்டா. சரிங்களா, இது பார்த்தீங்கன்னா போஸ்டீரியர்லி யூனிஃபிளாஜேட் ஜூஸ்போர்ஸ் வந்து இதில் இருக்கும். Next one, zoomycetes fungus which produces erect brown colored branched sporangiospore with spherical sporangium வந்து பாத்தீங்கன்னா rhizopus. சரிங்களா, rhizopus பாத்தீங்கன்னா ரொம்ப டால் எரக்ட் ஒரு ப்ரௌன் பிரான்ச்சஸ் இருக்கக்கூடிய ஸ்பொராஞ்சியோஸ்போரா இருக்கும். சரிங்களா, இது பாத்தீங்கன்னா இது காமன் இன் தி பிரெட் மோல்டில் இருக்கக்கூடிய ஒரு காமனாக இருக்கக்கூடிய ஒரு இதாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டோலன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணும். இது வந்து ஹரிசாண்டல் லைஃபேஸாக இருக்கும். அது வந்து ரைசோயிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆங்கர்ஸ் மாதிரி இருக்கும். ஸ்பொராஞ்சியோஸ்போர்ஸ் பார்த்தீங்கன்னா எரக்டடாக இருக்கும். The next one, method of plasmogamy in phylum Zymycota வந்து பார்த்தீங்கன்னா gametangial copulation. சரிங்களா, இது பார்த்தீங்கன்னா இந்த two undifferentiated gametangia of the opposite mating types fuse to form the zygote. ரெண்டு ஆப்போசிட்ல இருக்கிற ஃபியூஸ் ஆகி இந்த zygote வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. சரிங்களா, அதர் மெத்தட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா gametic copulation, somatogamy, spermatozization, pronogamic copulation. சரிங்களா, இது பார்த்தீங்கன்னா zygomycetes are the homothallic இல்லாட்டி ஹெட்ரோதாலிக், ஹோமோதாலிக் இல்லாட்டி ஹெட்ரோதாலிக் சார். நெக்ஸ்ட் ஒன், வாட் ஆர் தி கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் தி ஜைகோமைகோட்டா. சரிங்களா, இது பார்த்தீங்கன்னா கோயினோசைட்டிக் ஐபே இருக்கும். சரிங்களா, அது நான் செப்டேட்டா இருக்கும். சரிங்களா, தென் ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் இருக்கும் பை தி ஸ்பொராஞ்சியோஸ்போர்ஸ், அப்புறம் செக்ஷுவல் பை தி ஜைகோஸ்போர்ஸ். சரிங்களா, கேமெட்டேஞ்சியல் கப்லேஷன் வந்து நடக்கும். சரிங்களா, ஜைகோமைகோட்டா அது நான் செப்டேட் கோஎன்சைமேட்டிக் ஐபே இருக்கும். ஏசெக்சுவல் வந்து ஸ்பொராஞ்சியோஸ்போர்ஸ் இருக்கும். செக்ஷுவல்னா ஜைகோஸ்போர்ஸா இருக்கும். இது என்னது சாப்ரோபிக் இல்லாட்டி பாராசிட்டிக் அதோட கேரக்டரிஸ்டிக்ஸா இருக்கும். இது பார்த்தீங்கன்னா மொபைல் ஜூஸ்போர்ஸ் ஆர் ஆப்சென்ட்டா இருக்கும். சரிங்களா, ஜைகோமைசிட்ஸ் அப்புறம் ஆஸ்கோமைசிட்ஸ்ல. அதே மொபைல் ஜூஸ்போர் வந்து ஊமைசிட்ஸ் அப்புறம் கைட்ரிடோமைசிட்ஸ்ல வந்து பிரசன்ட் ஆயிருக்கும். நெக்ஸ்ட் ஒன், அப்ரனோஸ்போர்ஸ் ஆர் ப்ரொடியூஸ்ட் பை தி ரைசோஸ்போர்ஸ். சரிங்களா, ரைசோபோஸ் இது வந்து ஒரு நான் மெட்டீரியல் ஸ்போர்ஸா இருக்கும். இது வந்து ரைசோபோஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் ஜைகோமைசிட்ஸ். இது வந்து நான் மெட்டீரியல் ஸ்பொராஞ்சியோஸ்போர்ஸ். அது வந்து பாத்தீங்கன்னா ஜூஸ்போர் வந்து மொட்டையில இருக்கு. அது டிஸ்டிங்விட் பண்ற மாதிரி வித்தியாசப்படுத்தி பார்க்குற மாதிரி இருக்கும். சரிங்களா, இந்த ஜூஸ்போர் வந்து பாத்தீங்கன்னா ஊமைசிட்ஸ், இந்த பித்தியம், பைட்டோப்தரா அல்புகா, சரிங்களா, கைட்ரோமைசிட்ஸ் அப்புறம் சின்கிரிடியம் எல்லாமே இது ஜூஸ்போர்ல இருக்கும். இதே வந்து அப்ளான் ஸ்போர் வந்து பாத்தீங்கன்னா ஜைகோமைசிட்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட் ஒன், வாட் ஆர் தி இம்பார்ட்டன்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் தி அஸ்கோமைகோட்டா. இது பார்த்தீங்கன்னா செப்டேட் ஐஃபே இருக்கும். செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் பை தி அஸ்கோஸ்போர்ஸ் இருக்கும். அதே செக்ஷுவல் ப்ரோட்டீன் படி வந்து பார்த்தீங்கன்னா அஸ்கோஸ்கார்பா இருக்கும். சரிங்களா, இது பார்த்தீங்கன்னா இருக்குல்ல லார்ஜஸ்ட் ஃபைலம் ஆஃப் ஃபங்கை இருக்குல்ல லார்ஜஸ்ட் ஃபைலம் ஆஃப் ஃபங்கை. இதில் பார்த்தீங்கன்னா ஈஸ்டஸ் அப்புறம் பவுல்ட்ரி மில்டியூ அப்புறம் மெனி பிளான்ட் பேத்தஜன்ஸ் எல்லாமே இந்த இதுக்குள்ள தான் வரும். நெக்ஸ்ட் ஒன், த ப்ராசஸ் ஆஃப் ஃபார்மேஷன் ஆஃப் அஸ்கோஃபோஸ் இன் தி அஸ்கோமைகோட்டா இஸ் தி ஃப்ரீ செல் ஃபார்மேஷன். சரிங்களா, இது பார்த்தீங்கன்னா ஒரு பட்டிங் மூலமா நடக்கும். அதே பார்த்தீங்கன்னா ஃப்ராக்மெண்டேஷன் பார்த்தீங்கன்னா ஹைஃபல் பிரேக்கேஜ். சரிங்களா, ஃப்ராக்மெண்டேஷன் அது ஹைஃபல் பிரேக்கேஜா இருக்கும். பட்டிங்னா அது ஈஸ்ட் ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் இருக்கும். சரிங்களா, இது பார்த்தீங்கன்னா கேமெட்டேஞ்சியல் கான்டாக்ட்னா ஒன் மோட் ஆஃப் பிளாஸ்மோகேமி இன் தி அஸ்கோமைசிட்ஸ். நெக்ஸ்ட் ஒன், கிளாம்ப் கனெக்ஷன் பிரசன்ட் இன் தி விச் ஃபங்கை. மஷ்ரூம் ஃபங்கைல இருக்கும். முக்கியமானது அந்த ஸ்மட் ஃபங்கைல இருக்கும். சரிங்களா, அந்த கிளாம்ப் கனெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் பெசிடியோமைசிட்ஸ்ல எல்லாமே இருக்கும். பட் வந்து அஸ்கோமைசிட்ஸ்ல வந்து ஆப்சென்ட் ஆயிரும். நெக்ஸ்ட் ஒன், கிளிஸ்டோதீசியம் வித் சிங்கிள் ஆசஸ் இஸ் காமன் இன் விச் ஜெனஸ் ஆஃப் பவுல்ட்ரி மில்டியூ. சரிங்களா, கிளிஸ்டோதீசியம் வந்து எந்த ஜெனஸ்ல இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸ்பெரோதீசியா. சரிங்களா, அதோட அந்த ஸ்பெரோதீசியா அதோட தான் இந்த கிளிஸ்டோதீசியம் வந்து இருக்கும். சரிங்களா, ஸ்பெரோதீசியா என்னது கிளிஸ்டோசியம் பத்தி சிங்கிள் ஆசஸ் இருக்கும். இது வந்து எரிசிபியை வந்து பாத்தீங்கன்னா எரிசிபியில் வந்து மெனி ஆசி இருக்கும். சரிங்க, இது வந்து கிளிஸ்டோசிஸ்ல வந்து சிங்கிள் ஆசஸ் தான் இருக்கும். இதுல வந்து எரிசிபியில் வந்து மெனி ஆசிஸ் இருக்கும். இப்போ அந்த லெவலில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரித்திகேட் லைக் அஸ்கோகார்ப் வந்து இருக்கும் வித் பியூட்டினேட் ஐசிஸ் இருக்கும். சரிங்களா, பவுல்ட்ரி மில்டி அசோஸ்கார்ப் வந்து பாத்தீங்கன்னா கிளிஸ்டோடியம். அதே அப்பண்டேஜஸ் அந்த கிளிஸ்டோடியம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜெனஸ்க்கும் நிறைய டிஃபரன்ஷியேட் இருக்கும். அதை வச்சு அதை வந்து அவங்க வந்து டயக்னோஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து பீச் லீப் கர்ல் ஆர் பீச் லீப் கர்ல் டிசீஸ் இஸ் காஸ்ட் பை டாஃப்ரிமா டிஃபார்மிஸ். சரிங்களா, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா, இது எப்படி அதோட சிம்டம்ஸ் எப்படின்னா பக்கர்ட், திக்கண்ட் இல்லாட்டி கர்ல்டு லீவ்ஸ் தட் டர்ன் ரெட் ஆர் எல்லோ கலர்ல டர்ன் ஆயிருக்கும். டாஃப்ரிமா பிலாங்ஸ் டு தி அஸ்கோமைகோட்டா. இது வந்து நேக்டேசி இருக்கும். நோ வந்து ஆசோஸ்கார்ப் வந்து இருக்காது. சரி, இது வந்து பாத்தீங்கன்னா ஹெமி பயோட்ராபிக் பாராசிட்ஸா இருக்கும். அதர் டிசீஸ் வந்து பாத்தீங்கன்னா டாப்ரிமா மேக்ரோனஸ், லீஃப் பிளிஸ்டர் ஆஃப் பொட்டேட்டோ, அதான் அர்குட்டா டிசீஸ்ன்னு சொல்லுவாங்க. இல்லாட்டி டாப்ரிமா சிராசி. சரிங்களா, விச்சஸ் ப்ரூம் ஆஃப் செரி. இதுதான் அந்த டாப்ரிமா காஸ் பண்ணக்கூடிய மற்ற டிசீசஸ். தென் சாஸ்மோத்தியம்
இல்லாட்டி கிளிஸ்டோதிசியம் இஸ் a fruiting body produced by the with pathogen சரிங்களா பவுடர் மில்டி ஃபங்கை சரிங்களா பவுடர் மில்டி ஃபங்கை தான் இந்த சாஸ்மோதீசியம் இல்லாட்டி கிளிஸ்டோதீசியத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த எரிசிபேல்ஸ் அதோட எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா எரிசிபே இல்லாட்டி ஸ்பெரோதீசிக்கா இதுக்கு வந்து அதுக்கு வந்து எக்ஸாம்பிள்ஸாக இருக்கும். எரிசிபே வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் ஏசி இருக்கும் சரிங்களா மைசிலாய்டு அப்பண்டேஜஸ் இருக்கும். அதே போடோஸ்போரா வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஆசஸ் இருக்கும் அந்த ஃபோர்க்டு அப்பண்டேஜஸ் இருக்கும். அதே லெவ்லியோல வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்னல் மைசிலியம் இருக்கும் பெர்தீசியம் லைக் அந்த ஒரு அப்பியரன்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் டவுனி மில்டி பேத்தஜன் இஸ் ஆப்ளிகேட் பயோட்ராப்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா டவுனி மில்டி வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு ஆப்ளிகேட் பயோட்ராப்ஸாக இருக்கும். இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் வந்து என்னது பயோட்ராப்ஸ் அந்த டவுனி மில்டி பேத்தஜன் இந்த பெர்னோஸ்போரா பிளாஸ்மா போரா ஸ்க்ளிரோஸ்போராலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து என்னது பயோட்ராப்ஸாக இருக்கும். தென் அப்போ அதுக்கப்புறம் என்னது நெக்ட்ரோட்ராப்ஸாக மாறும் சரிங்களா. பயோட்ராப்ஸ்னா வந்து ஆப்ளிகேட் பராசைட்டாக இருக்கும் சரிங்களா. கனாட் பி கல்ச்சர் அதாவது நம்ம கல்ச்சர் பண்ண முடியாது. எக்ஸாம்பிள் வந்து அல்புகோ ரஸ்ட் ஸ்மட் எல்லாம் என்னது பயோட்ராப்ஸ்க்கு எக்ஸாம்பிளாக இருக்கும். அதே நெக்ரோட்ராப்ஸ்னா வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணும் அந்த ஹோஸ்ட் செல்ஸ் வந்து கில் பண்ணிடும் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே. அதே ஹெமி பயோட்ராப்ஸ்னா வந்து பார்த்தீங்கன்னா 2 ஃபேஸஸ்லுமே இருக்கும் சரிங்களா. தென் செக்ஷுவல் ஸ்போர்ஸ் ஆஃப் தி பவுல்ட்ரி மில்டியூ ஃபங்கை ஆர் தி அஸ்கோஃபோஸ் சரிங்களா. இது என்ன எப்படி இருக்குன்னா இன்சைடு தி கிளிஸ்டோதீசியம் இல்லாட்டி சாஸ்மோதீசியத்தில் உள்ள இருக்கும். இந்த ஏசெக்ஷுவல் ஸ்போர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொனிடியா ப்ரொடியூஸ்டு ஆன் தி கொண்டியோஸ்போர்ஸ் இன் தி செயின்ஸ் அந்த கொண்டியோஸ்போர்ஸ் அந்த செயின்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம். இதில் ஐடியம் ஸ்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஏசெக்ஷுவல் ஸ்டேஜ் ஆஃப் தி பவுல்ட்ரி மில்டியூ. அதே பார்த்தீங்கன்னா இது இந்த பவுல்ட்ரி மில்டியூ இந்த ஆப்ளிகேட் பயோட்ராப்ஸாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா வெட்டபிள் சல்ஃபர் கார்பன் டை மூலியமா அதை வந்து நம்ம மேனேஜ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து அஃப்ளோடாக்சின் primarily produced by which fungi aspergillus flavus இல்லாட்டி aspergillus parasiticus. இது மோஸ்ட் ஆனது அஃப்ளோடாக்சின் B1 டாக்ஸிக் ஃபங்கையா இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் வந்து என்னது இந்த கிரவுண்ட் நட்டு மெய்ஸ் காட்டன் சீட்ஸ்ல இருக்கும். இது என்னது கார்சினோஜெனிசிக்கா இருக்கும் கேன்சர் கிரியேட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் அல்டர்னேரியா ப்ரொடியூசர்ஸ் கொனிடியா தட் ஆர் முரிஃபார்ம் சரிங்களா. அது எப்படி இருக்கும் போத் டிரான்ஸ்வர்ஸ் இருக்கும் அண்ட் லாங்கிடியூனல் செப்டா இருக்கும். இது பார்த்தீங்கன்னா ரொம்ப டார்க் ப்ரௌன் கலர்ல இருக்கும் ப்ரொடியூஸ் இந்தி சைன்ஸாக தான் ப்ரொடியூஸ் ஆகும். இது பார்த்தீங்கன்னா இயர்லி பிளைட் ஆஃப் டொமேட்டோ இல்லாட்டி இயர்லி பிளைட் ஆஃப் பொட்டேட்டோ இல்லாட்டி லேட் பிளைட் ஆஃப் ஆனியன் பிளாக் ஹார்ட் ஆஃப் காட்டன் கேரட் இது எல்லாமே காஸ் பண்ணது இந்த அல்டர்னேரியா தான் இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் ஹெல்மிந்தோஸ்போரியம் ப்ரொடியூசர்ஸ் விச் டைப் ஆஃப் கொனிடியா. இது என்னது பிராக்மோகோனிடியா சரிங்களா. பிராக்மோகோனிடியா இது எப்படி இருக்கும் மல்டி செல்லுலராக இருக்கும் ஸ்ட்ரைட் இல்லாட்டி கவுடாக இருக்கும் இல்லாட்டி பயல் கிரீன் கலரில் இருக்கும் சரிங்களா. அதோட டிசீஸ் பாருங்க ஹெல்மிந்தோஸ்போரியம் வரைசே ரைஸில் ப்ரௌன் ஸ்பாட்டு ஹெல்மிந்தோஸ்போரியம் சட்டைவம் காமன் ரூட் ராட்டு. இதோட கிளாசிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்மிந்தோஸ்போரியம் பார்த்தீங்கன்னா பைபோலரைஸ் ஆகும். நெக்ஸ்ட் ஒன் colored septate conidia are produced by the alternaria சரிங்களா. போத் அந்த டிரான்ஸ்வர்ஸ் அண்ட் லாங்கிடியூனல் செப்டாவா இருக்கும் கலர்டு செப்டா கொனிடியாவா இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபுஷேரியம் ப்ரொடியூசர்ஸ் தி ஹைலைன் கவுட் பனானா ஷேப்டு மைக்ரோலிண்டா வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3 to 5 செப்டா இருக்க மாதிரி இருக்கும். அதே எரிசிபே ப்ரொடியூசர்ஸ் எரிசிபே வந்து பார்த்தீங்கன்னா ஹைலைன் வந்து பேரல் ஷேப்டு கொனிடியாவா இருக்கும் சரிங்களா. ஃபுஷேரியம் வந்து ஹைலைன் வந்து கவுடு பனானா ஷேப்டா இருக்கும். இது வந்து பேரல் ஷேப்டா இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் செர்கோஸ்போரா ப்ரொடியூசர்ஸ் விச் டைப் ஆஃப் சிம்டம்ஸ் லீவ் ஸ்பாட். செர்கோஸ்போரா வந்து பார்த்தீங்கன்னா லீவ் ஸ்பாட் இருக்கும் வித் டெஃபினைட் மார்ஜின்ஸ் ஆஃப்டன் வித் டிஸ்டிங்க்ட் ஹேலோசோன்ஸ் இருக்கும் சரிங்களா. இது வந்து செர்கோஸ்போராவோட இது செர்கோஸ்போரா லீவ் ஸ்பாட் வந்து கிரியேட் பண்ணும். இது வந்து பார்த்தீங்கன்னா சர்க்குலர் டு ஆங்குலர் ஸ்பாட்ஸ் இருக்கும் வித் ஹேஷி கிரேயி சென்டர் இருக்கும். அது பார்த்தீங்கன்னா ஒரு டார்க் ப்ரௌன்ல வந்து அதோட பார்டர் இருக்கும் சரிங்களா. பார்த்தீங்கன்னா டிசீஸ் பார்த்தீங்கன்னா செர்கோஸ்போரா பெட்டிகோலா பார்த்தீங்கன்னா லீவ் ஸ்பாட் ஆஃப் சுகர் பீட். அதே பெர்சனோட்டா வந்து பார்த்தீங்கன்னா திக்கா லீவ் ஸ்பாட் ஆஃப் கிரவுனட். அதே செர்கோஸ்போரா கேனசன்ஸ் பார்த்தீங்கன்னா லீவ் ஸ்பாட் ஆஃப் கௌபி. இதோட மேனேஜ்மெண்ட் பார்த்தீங்கன்னா கார்பன் டெசிம் மேங்கோசம் வந்து இதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எர்காட் டிசீஸ் இஸ் காஸ்ட் பை தி வித் பேத்தோஜன் கிளேவிசெப்ஸ் பர்பியூரியா காசஸ் எர்காட் ஆஃப் ரைல வந்து இது வந்து காஸ் பண்ணும். தென் ஆல்சோ போனஸ் கிளாவிசெப்சிஸ் சொர்க்கம் எர்காட் இதுதான் வந்து காஸ் பண்ணும். இந்த ஸ்க்ளிரோஷியம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த அந்த எர்காட் வந்து எப்படி இருக்கும் ரொம்ப டார்க் ரொம்ப ஹார்ட் அப்புறம் கவுட் ஸ்ட்ரக்சர் ரீப்ளேசிங் அந்த கிரெயின் ஆனது ரீப்ளேஸ் பண்ற மாதிரி இந்த எர்காட்ஸ் வந்து டெவலப் ஆயிருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்கலைட்ஸ் எர்கோட்டமைன் அப்படிங்கிற ஒரு ஆல்கலைடு ஒன்று இருக்கும். இதுக்கு பேர் வந்து எர்கோட்டிசம் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. இந்த எர்காட் ஆல்கலைடு வந்து பார்த்தீங்கன்னா ஹியூமன்ல வந்து செயின்ட் ஆண்டோனிஸ் டிசீஸ் ஆண்டோனிஸ் ஃபயர் இல்லாட்டி எர்கோட்டியம் அப்படிங்கிற டிசீஸ் வந்து கிரியேட் பண்ணோம். இதில் இருக்கக்கூடிய இந்த ஹனிடியூ 2 ஃபேஸ்ல இருக்கு. ஹனிடியூ ஃபேஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா கொண்டியல் ஸ்டேஜா இருக்கும். அதே வந்து ரெஸ்டிங் ஸ்டேஜ்ல வந்து ஸ்க்ளிரோஷியமா இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் அசிர்விலஸ் ப்ரொடியூஸ்டு பை தி விச் ஜீனஸ் சரிங்களா. கொல்ட்ரோடைக்கம் அந்த ஜீனஸ் தான் ப்ரொடியூஸ் பண்ணி. இது பார்த்தீங்கன்னா ஒரு அசிர்விலஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சப் எஃபிமரல் அப்புறம் சாசர் ஷேப்ல இருக்கும் சரிங்களா. இது வந்து கொனிடியா அண்டு கொண்டியோஸ்போரா அண்டு கொனிடியா வந்து அந்த ஷீட்டே இருக்கும் சரிங்களா. இது ப்ரொடியூஸ்டு பை தி மெலக்னோய்ட்ஸ்
மெலங்கோனைல்ஸ் இன்க்ளூடிங் தி குளோட்டோடைக்கம் இதெல்லாம் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். நெக்ஸ்ட் ஒன் சோரஸ் இஸ் ப்ரொடியூஸ்டு பை விச் ஜெனிரா சரிங்களா, எல்லாம் இந்த ஃபக்சினியா, ஸ்லோகோ சரிங்களா, உரோமைசிஸ், டிலேட்டியா இது எல்லாமே இது வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். இது பார்த்தீங்கன்னா ஒரு மாஸ் ஆஃப் ஸ்போர்ஸ் ப்ரொடியூஸ்டு மெயின்லி இந்த ரஸ்ட் அப்புறம் ஸ்மட் ஃபங்கில் வந்து இது வந்து ப்ரொடியூஸ் ஆகும் சரிங்களா. ரஸ்ட் ஸ்டோரி பார்த்தீங்கன்னா ருடோஸ்போர்ஸ் இல்லாட்டி டெலியோஸ்போர்ஸாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா இந்த ஒயிட் ஸ்மட் ஸ்டோரி வந்து பார்த்தீங்கன்னா டெலியோஸ்போர்ஸாக இருக்கும் சரிங்களா. ரஸ்ட் ஸ்டோரி வந்து பார்த்தீங்கன்னா உருடோஸ்போர்ஸ், அதே ஒயிட் ஸ்மட் ஸ்டோரி வந்து பார்த்தீங்கன்னா டெலியோஸ்போர்ஸாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா மேக்ரோஃபோமினா ஃபேசோலினா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சார்கோல் ராட் பேத்தோஜன். நெக்ஸ்ட் ஒன் ஸ்பிரிண்டில் ஷேப்டு ஸ்பாட்ஸ் வித் கிரே சென்டர் இஸ் தி சிம்டம் ஆஃப் ரைஸ் காஸ்ட் பை தி பைரிகுலரி ஒரைசி சரிங்களா, ரைஸ் பிளாஸ்ட்னு சொல்லுவாங்க சரிங்களா. ரைஸ் பிளாட் ஆல்சோ நோன் அஸ் பைரிகுலரி ஒரைசி இல்லாட்டி மேக்னோஃபோர்த்தி ஒரைசி அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. இது ஒரு ஸ்பிண்டில் இல்லாட்டி டைமண்ட் ஷேப்டு ஸ்பாட்ஸ் இருக்கும் வித் கிரே இல்லாட்டி ஒயிட் சென்டர் இருக்கும், அது சுற்றி இந்த ப்ரௌன் மார்ஜின்ஸ் இருக்கும் அண்டு ஹேலோ ஆன் தி லீவ்ஸ் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் எக்கனாமிக்கலி இம்பார்ட்டன்ட், ரொம்ப எக்கனாமிக்கலி இம்பார்ட்டன்ட் டிசீஸ் பார்த்தீங்கன்னா குளோபல் லெவலில். இது பார்த்தீங்கன்னா பெரித்ரீசியஸ் ஸ்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா மேக்னோஃபோர்த்தி ஒரைசி சரிங்களா. என்னது பெரித்ரீசியஸ் ஸ்டேஜில் இது வந்து என்னது மேக்னோஃபோர்த்தி ஒரைசி சரிங்களா. பைரிகுலரி ஒரைசின்னு சொல்லுவாங்க. இன்னொரு ஸ்டேஜ் என்னது இது வந்து மேக்னோஃபோர்த்தி ஒரைசின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஒன் ஜாக் ஃப்ரூட் ராட் காஸ்ட் பை தி ரைசோபோரஸ் அட்ரோகார்பி சரிங்களா. இது பார்த்தீங்கன்னா ரைசோபோரஸ் அட்ரோகார்பி ஜைகோமைசிட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். இது பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஹார்வெஸ்டர் டிகே நடக்கும் சரிங்களா. அந்த கிரே ஃபஸி மைசிலியம் வந்து அது மேலே ப்ரொடியூஸ் ஆயிருக்கும். இந்த மோஸ்டாக இருக்கக்கூடிய போஸ்ட் ஹார்வெஸ்ட் டிசீஸ் எல்லாமே இந்த ரைசோபஸ், பெனிசிலியம், ஆஸ்பர்ஜிலஸ் அப்புறம் போட்ரிட்டிஸ் இதுதான் வந்து போஸ்ட் ஹார்வெஸ்ட் டிசீஸ் எல்லாமே காஸ் பண்ணக்கூடிய கேஷுவல் ஆர்கானிசம்ஸ். நெக்ஸ்ட் ஒன் வாட் ஆர் தி இம்பார்ட்டன்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் தி பெஸ்டியோமைகோட்டா சரிங்களா. அது பார்த்தீங்கன்னா செஃப்டே டைப்பே இருக்கும், தென் டைகரியோட்டிக் மைசிலியம் இருக்கும், கிளாம்ப் கனெக்ஷன்ஸ் இருக்கும், தென் பெசிடியோஸ்போர்ஸ் ஆன் தி பெசிடியம், அப்புறம் செக்ஷுவல் ப்ரோட்டீன் பாடி இருக்கும் சரிங்களா. இது என்னது பெசிடியோ கார்ஃபார் சரிங்களா. இது பார்த்தீங்கன்னா ரஸ்ட், பக்சினியா, அப்புறம் ஸ்மட், உஸ்ட்லோகா, அப்புறம் மஷ்ரூம்ஸ், அகாரிகஸ், அப்புறம் பிராக்கெட் ஃபங்கை சரிங்களா, கேனோடர்மா, அந்த ஸ்டிங்கான்ஸ் இதெல்லாம் என்னது இதில் வந்து அதுக்கு எக்ஸாம்பிளாக இருக்கும். இதில் வந்து என்னது ரொம்ப ஒரு மொட்டைல் ஸ்டேஜஸ் எதுவுமே இதில் வந்து இருக்காது. நெக்ஸ்ட் ஒன் ரிப்பீட்டிங் ஸ்போர்ஸ் ஆஃப் தி ரஸ்ட் ஃபங்கை ரெஸ்பான்சிபிள் ஃபார் ரேபிட் ஸ்ப்ரெட் ஆர் தி உருடோஸ்போர்ஸ் இல்லாட்டி உருடினோஸ்போர்ஸ் சரிங்களா. ரிப்பீட்டிங் ஸ்போர்ஸ் அந்த ரஸ்ட் ஃபார்ம் பண்ணுறதுக்கு இருக்க ரிப்பீட்டிங்கான ஸ்போர்ஸ் வந்து இந்த உருடோஸ்போர்ஸ். இது பார்த்தீங்கன்னா டைகரியாட்டிக்காக இருக்கும், ரஸ்ட் கலர்டாக இருக்கும், ரொம்ப என்னது ஈஸியாக வந்து ஜெர்மினேட் ஆயிரும் சரிங்களா. டு காஸ் தி செகண்டரி இன்ஃபெக்ஷன். இதில் தான் இந்த செகண்டரி இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து காஸ் ஆகும். இதோட ஸ்டேஜஸ் வந்து பாருங்க ஸ்பெர்மேட்டியா, தென் எசியோஸ்போர்ஸ், அப்புறம் யுரிடியோஸ்போர்ஸ், அப்புறம் டெலியோஸ்போர்ஸ், அப்புறம் பெசிடியோஸ்போர்ஸ். மொத்தம் என்னது 5 ஸ்டேஜஸ் இருக்கு பார்த்தீங்கன்னா மேக்ரோசைக்ளிக் ரஸ்ட் மொத்தம் என்னது 5 ஸ்டேஜஸ் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து உருடியோஸ்போர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு ரிப்பீட்டிங் ஸ்போர்ஸ், என்னது ரிப்பீட்டிங் ஸ்டேஜில் நடந்துகிட்டே இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் ரஸ்ட் ஃபங்கை கம்ப்ளீட்டிங் த லைஃப் சைக்கிள் இன் தி ஒன் ஹோஸ்ட். ஒரே ஒரு ஹோஸ்ட்ல அந்த ரஸ்ட் முடிச்சுன்னா அது என்னது ஆட்டோஷியஸ் ரஸ்ட். அதே வந்து பார்த்தீங்கன்னா 2 இதில் நடந்துச்சுன்னா அது வந்து ஹெட்ரோசியஸ் ரஸ்ட் சரிங்களா. அந்த 2 என்னது ஒரு அன்ரிலேட்டட் ஹோஸ்ட் ஸ்பீசிஸாக இருக்கும் சரிங்களா. பாருங்க எக்ஸாம்பிள் பாருங்க பச்சினியா கிராமினிசிஸ் பார்த்தீங்கன்னா வீட் ரஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்ரோசியஸ், வீட் பிளஸ் பார்பெரி ரெண்டுல அதோட ஹோஸ்ட் வந்து இருக்கும் சரிங்களா. அதே வந்து அல்டர்னேட் ஹோஸ்ட் பார்த்தி பச்சினியா கிராமினிசிட்டிஸ் பார்த்தீங்கன்னா இந்த பார்பெரி சரிங்களா, பெர்பெரிஸ் வல்காரிஸ். இதே ஏசியோஸ்போர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடியூஸ்ட் பை தி பார்பெரி, தென் உருடியோஸ்போர்ஸ் வந்து டெலியோஸ்போர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வீட். இதில் இந்த 2 சிம்டம் 2 ஹோஸ்ட்ல இருக்கும். ஒன்று பார்த்தீங்கன்னா ஏசியோஸ்போர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பார்பெரியில் வந்து ப்ரொடியூஸ் ஆகும், அதே உருடியோஸ்போர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அண்டு டெலியோஸ்போர்ஸ் 2 பார்த்தீங்கன்னா வீட்டில் ப்ரொடியூஸ் ஆகும் சரிங்களா. த நெக்ஸ்ட் ஒன் காஃபி ரஸ்ட் இஸ் காஸ்ட் பை தி ஹெமிலியா வாஸ்டரிக்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு ஆரஞ்சு எல்லோ பவுடர் ஆன் தி லோயர் லிப் சர்ஃபேஸில் இருக்க மாதிரி இருக்கும் உருடியோஸ்போர்ஸ். தென் டீஃபோலியேஷன் ஆகிறதுக்கு லீவ் வந்து டீஃபோலியேட் ஆகிறதுக்கு ஒன் ஆஃப் தி ரீசனாக இருக்கும். அது காஃபியில் வந்து ரொம்ப டிஸ்ட்ரக்டிவ் காஃபி டிசீஸாக இருக்கும் சரி. இதை பார்த்தீங்கன்னா வந்து சிலோன் அந்த ஸ்ரீலங்காவில் இருக்கக்கூடிய ஒரு காஃபி இண்டஸ்ட்ரி வந்து டிஸ்ட்ராய் ஆகிறதுக்கு அந்த 1800 வந்து ஒரு முக்கியமான ரீசனாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் லூஸ் மட் ஆஃப் wheat is an dash seed burn disease. இது என்னது internally seed burn disease. loose mud of wheat வந்து பார்த்தீங்கன்னா internally seed burn இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா உஸ்ட்லோகா ட்ரிட்டிசி சரிங்களா. internally seed burn எம்பிரியோக்குள்ளே வந்து மைசிலியம் அந்த இது இருக்கும் கேஷுவல் ஆர்கானிசம். மைசிலியம் ரிமைன்ஸ் டார்மட் இன்சைட் தி சீட் எம்பிரியோ ஆக்டிவேட்ஸ் டியூரிங் தி ஜெர்மினேஷன் சரிங்களா. இது பார்த்தீங்கன்னா கவர்ட் ஸ்மட் இல்லாட்டி கர்னல் ஸ்மட், டிலியோஸ்டா இண்டிகா எக்ஸ்டர்னலி சீட் பவுன் சரிங்களா. இது வந்து லூஸ் மட் வந்து இன்டர்னல், அதே பார்த்தீங்கன்னா கவர்ட் ஸ்மட் இல்லாட்டி கர்னல் பண்ட் வந்து பார்த்தீங்கன்னா
டிலேட்டியா இண்டிகா வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னலி சீட் பர்ன் சரிங்களா. இந்த லூஸ் மட் வந்து பார்த்தீங்கன்னா ஹாட் வாட்டர் ட்ரீட்மெண்ட் மூலமா நம்ம மேனேஜ் பண்ணலாம். அதோட இது பார்த்தீங்கன்னா 52 டிகிரி செல்சியஸ்க்கு வந்து 10 மினிட்ஸ் வந்து நம்ம அதை வந்து ட்ரீட் பண்ற மாதிரி இருக்கும். இதுல வந்து பார்த்தீங்கன்னா விட்டாவாக்ஸ் இல்லாட்டி கார்பாக்ஸ் வந்து சீட் ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து லுத்ரா சோலார் ட்ரீட்மெண்ட் சரிங்களா. அந்த சீட் பார்ன் டிசீஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா லுத்ரா சீட் ட்ரீட்மெண்ட் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் கர்னல் பண்ட் இல்லாட்டி பார்ஷியல் பண்ட் ஆஃப் வீட் காஸ்ட் பை தி டிலேசியா இண்டிகா சரிங்களா, இல்லாட்டி நியோவர்சியா இண்டிகா. இது வந்து கர்னல் பண்ட் இல்லாட்டி பார்ஷியல் பண்ட் ஆஃப் வீட்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டிங்கிங் ஸ்மெட் அப்படின்னு ஒரு ஸ்டிங் அந்த ஒரு ஃபிஷ் ஸ்மெல் கொடுக்கும் சரிங்களா. ஒரு ஃபிஷ் ஸ்மெல் வந்து கொடுக்கும். அந்த சம் கிரெயின்ஸ் அந்த ஸ்பைக்ல இருக்கக்கூடிய ஒரு சம் கிரெயின்ஸ் தான் அந்த அஃபெக்ட் ஆகி ஒரு பிளாக் பவுடர்டு இது கொடுக்கும். ஒரு ஃபிஷி ஓட இருக்கும் சரிங்களா. அதற்கு காரணம் என்ன கெமிக்கல்னு பார்த்தீங்கன்னா மித்தியோலமைன் சரிங்களா. ட்ரைமித்தியோலமைன் இருக்கனால அந்த ஃபிஷி ஓடர் வந்து வரும் சரிங்களா. அந்த கர்னல் பண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு குவாரண்டைன் டிசீஸ் சரிங்களா. அது பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு. இது வந்து கார்பாக்சின் ப்ரோபோகனசோல் யூஸ் பண்ணி வந்து நம்ம வந்து சீட் ட்ரீட்மெண்ட் பண்ணி இதை வந்து நம்ம கண்ட்ரோல். நெக்ஸ்ட் ஒன் லூஸ் மட் ஆஃப் சொர்க்கம் இஸ் காஸ்ட் பை தி செப்லோதிகா சொர்கி சரிங்களா. செப்லோதிகா சொர்கி அதர் நேம் பார்த்தீங்கன்னா ஸ்போரோசோரியம் சொர்கி சரிங்களா. முன்னாடி பழைய நேம் பார்த்தீங்கன்னா செப்லோதிகா சொர்கி. இது வந்து என்னது லூஸ் ஸ்மட் இல்லாட்டி கவர்டு கர்னல் ஸ்மட்டை வந்து கிரியேட் பண்ணும். இதுல நிறைய ஸ்மட் டிசீஸ் இருக்கு அந்த சொர்க்கத்துல. அதே வந்து கிரெயின் ஸ்மட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்போரோதிகம் சொர்கி. அதே ஹெட் ஸ்மட் வந்து பாத்தீங்கன்னா ரிலியானம். அதே லாங் ஹெட் ஸ்மட் வந்து பாத்தீங்கன்னா டைலோஸ்போரியம் எர்கன்பெர்கி சரிங்களா. இதுல இருக்கக்கூடிய ஸ்போர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஸ்போர்ஸ் இந்த சோரி வந்து ரீப்ளேசிங் தி கிரெயின்ஸ். இந்த ஸ்போர்ஸ்ல இருக்கக்கூடிய சோரி வந்து என்னது அந்த கிரெயின்ஸ் வந்து ரீப்ளேஸ் பண்ணி அதை ஒரு ஸ்மட்டுக்கான அப்பியரன்ஸ் அது ஒரு ப்ரௌன் இல்லாட்டி ஒரு பிளாக் கலரான அப்பியரன்ஸ் வந்து கொடுக்கும். நெக்ஸ்ட் ஒன் வாட் இஸ் தி செக்ஷுவல் ஸ்போர் ஆஃப் தி ஜைகோமைசிட்டஸ் ஃபங்கை. இது வந்து ஜைகோஸ்போர் சரிங்களா. இது பார்த்தீங்கன்னா ரொம்ப செக்ஷுவல் ரெசிஸ்டிங் ஸ்போர்ஸா இருக்கும். ஃபார்ம்டு பை தி கேமெட்டோஜெல் கப்புலேஷன் மூலமா நடக்கும். இது பார்த்தீங்கன்னா டிப்ளாய்டு திக் வால்டா இருக்கும். ஜெர்மினேட் ஆன்றது தி ஃபேவரபிள் கண்டிஷன்ல ஜெர்மினேட் ஆகும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இதோட செக்ஷுவல் ஸ்போர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜைகோமைகோட்டா வந்து பார்த்தீங்கன்னா ஜைகோஸ்போர்ஸா இருக்கும். அஸ்கோமைசோட்டா வந்து பார்த்தீங்கன்னா அஸ்கோஸ்போர்ஸா இருக்கும். பெசிடியோமைகோட்டா வந்து பார்த்தீங்கன்னா பெசியோஸ்போர்ஸ். ஊமைகோட்டா வந்து பார்த்தீங்கன்னா ஊஸ்போர்ஸ். இதெல்லாம் அதனுடைய செக்ஷுவல் ஸ்போர்ஸ். Then last question, grain smut disease of sorghum spores released when the threshing சரிங்களா. அந்த grain smut அந்த டிசீஸோட ஸ்போர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா த்ரெஷிங் அப்பதான் வந்து ரிலீஸ் ஆகும் சரிங்களா. அது வந்து பார்த்தீங்கன்னா கவர்டு ஸ்மட் பெர்சிஸ்டன்ட் அந்த அது பார்த்தீங்கன்னா ஒரு கவர் வந்து ரொம்ப பெர்சிஸ்டண்டா இருந்துகிட்டே இருக்கும் சரிங்களா. த்ரெஷ் ஆகிற வரைக்கும் என்னது அது வந்து நம்ம ஆரோஸ்ட் பண்ணி த்ரெஷ் பண்ற வரைக்கும் என்னது அது வந்து இருந்துகிட்டே இருக்கும். த்ரெஷ் பண்ணும்போது அது வந்து ரிலீஸ் ஆகும். அதே வந்து பார்த்தீங்கன்னா லூஸ் மட் சரிங்களா. உஸ்ட்லோகா வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ரப்சர்ட் இயர்லி சரிங்களா. அந்த ஸ்போர்ஸ் வந்து ஹெட்டிங் அந்த கிரெயின்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும்போது என்னது இது வந்து ரிலீஸ் ஆயிரும் சரிங்களா. இதோட அந்த வீடியோ வந்து நம்ம கன்க்ளூட் பண்ண போறோம் சரிங்களா. அந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க சரிங்களா. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.